கண்டினியூ பண்ணுங்க சார். இப்போ நம்முடைய கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் டூ செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஷரியத்துடைய சட்டத்திட்டங்கள் வந்து எதுவுமே அவங்க வந்து கன்சிடர் பண்ணாம ஜென்ரலா மத்தவங்க மாதிரியே ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இதுவும் வந்து தப்பு. ஏன்னா வந்து ஹலாலுல் ஆன வருமானம் இல்லாம போயிடும். என்ன நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரியலன்னு சொன்னோம். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, இல்ல இது வந்து டோட்டலா இது வந்து ஒரு கேம்லிங், இது வந்து ஒரு சூதாட்டம், இதெல்லாம் வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னா இதை விட்டு ஒதுங்கிடுறாங்க. இப்போ பொதுவா வந்து பாருங்க, அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து டிபேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படிதானே. ஆனா என்ன பண்ணணும்னா அதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம அதை பத்தியான விஷயங்கள் தெரியாமலே நம்ம இன்னைக்கு டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு கம்யூனிட்டில அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொரோனாவுடைய பீரியட் அப்படிதானே. இப்ப கொரோனா வந்தப்ப என்ன பண்ணதாங்க, நிறைய பேர் வந்து கொரோனா அப்படிங்கிறது ஒண்ணே கிடையாது, இவங்க சும்மா வந்து வேற எதையோ மறைக்கிறதுக்காக இவங்க வந்து என்ன பண்றாங்க, கொரோனா அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குன்னு பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, நிறைய பீப்புள் சொன்னாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து நானும் கொரோனாவால அஃபெக்ட் ஆனேன். இன்ஃபேக்ட் செகண்ட் வேவ் வந்து ரொம்ப ஒரு சிவியர் வேவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வேவ் கூட பரவாயில்ல, செகண்ட் வேவ் வந்து ரொம்ப சிவியரா இருந்துச்சு. அந்த சமயத்துல நான் அஃபெக்ட் ஆனேன். அந்த 1 வீக் என்னுடைய வாழ்க்கையில என்னால மறக்கவே முடியாது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நான் கஷ்டப்பட்டதே கிடையாது அது வரைக்கும். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொரோனா அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. சரி, சொல்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஆனா என்னன்னு சொன்னா, அதுக்கான அவங்க ஆதாரத்தை எடுத்து வைக்கணும். கரெக்ட்டுங்களா? ஆனா அவங்க கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணேன், கொரோனாங்கிறது வந்து டிஎன்ஏ வைரஸா ஆர்என்ஏ வைரஸான்னு முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கேட்டேன். அதுக்கு என்ன பண்ணல, பேசிக்கான விஷயங்களுக்கு வைரஸ்ங்கிறது டிஎன்ஏ ஆர்என்ஏ இருக்கு, எது இதுல எது சொல்றாங்க, அதை பத்தியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் இல்லாம நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு மூட நம்பிக்கை, இது ஏமாத்து வேலை அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்னுடைய அந்த சர்க்கிள்ல இருக்கக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து கூடாதுன்னு டப்புன்னு சொல்லிடுவாங்க. நான் சொல்லுவேன் எதனால கூடாதுன்னு சொல்லி கேட்டா, அது அவங்க சொல்லக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அவங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரியலங்கிறதான் காமிக்கும். இது வந்து தப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து தெளிவான ஒரு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க, இதை பத்தி சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கக்கூடியவங்க வரல. ஏன் அப்படின்னா, இப்போ மதசால ஓதக்கூடியவங்களுக்கு வந்து என்னன்னு சொன்னா, ஆலிம்களுக்கு முஃப்திகளுக்கு அந்த ஹலால் ஹராம் அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி அவங்க தான் வந்து என்ன பண்ணணும், ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கணும். ஆனா அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியல, அவங்களுக்கு அதை பத்தியான ஒரு நாலேஜ் அவேர்னஸ் இல்லை. ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ஆல்ரெடி இன்வால்வ் ஆகி பிசினஸ் பண்றவங்களுக்கு இது சம்பந்தமான வந்து ஃபத்வாக்கள் எடுக்க தெரியல. இப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்ம கொண்டு போவோம். நம்ம வந்து இஸ்லாமிய சட்ட திட்டங்களை புறந்தள்ளிட்டு நம்ம பண்ணக்கூடிய அந்த பீப்புளாவும் இருக்க மாட்டோம். இது வேணாம், இது வந்து சூதாட்டம் அப்படின்னு கண்மூடித்தனமா சொல்லக்கூடிய மக்களாவும் நம்ம இருக்க மாட்டோம். நம்ம மூணாவது செட் ஆஃப் பீப்புள் ஆகும். எப்படி, எது வந்து ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்கோ, எது வந்து மார்க்கத்துல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை நம்ம செய்வோம். அந்த விஷயங்களை மட்டும் சரி. அதுக்காக என்ன பத்தியான ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இன்ஃபேக்ட் போன வாரம் நாங்க செஷன் நடத்துனதுக்கு அப்புறம் லாஸ்ட் 1 வீக்ல நிறைய பேர்கிட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் என்னன்னா, இது வந்து கூடுமா, இது வந்து சரியாகுமா, இது வரைக்கும் இந்த மாதிரி யாரும் சொன்னது இல்லை. இன்ஃபேக்ட் அதுதான் நாங்களும் சொல்றோம், ஃபர்ஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு நாங்க இதை பத்தியான ஒரு அவேர்னஸ் கொண்டு போக போறோம் அப்படின்னு சொல்றதுக்காக. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், நமக்கு வந்து இந்த இத்தனை நாள் என்னடா இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ரியாஸ் சார் சொன்னாரு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே, இன்னைக்கு சண்டே உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம இங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் நான் சொல்ல போறது என்னன்னா, உங்க இந்த ஸ்டாக் நீங்க கத்துக்கிட்டீங்க, ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஃபேமிலியோட நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் என்ன ஆயிரும் சொன்னா டபுள் ஆயிரும். இதை நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் டைம் நீங்க பண்ணா கூட. ஏன்னு சொன்னா மார்க்கெட்டுடைய டைமிங்கே வந்து காலையில 9:15 இருந்து ஆரம்பிச்சு 3:30 முடிஞ்சிருது. ஆனா நார்மலா நம்ம போகக்கூடிய ஒர்க் எல்லாமே மார்னிங் 9 மணிக்கு நம்ம போறோம் அப்படின்னா, எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம், சென்னை கோயம்புத்தூர் திருச்சி எல்லாம் டிராவலிங் டைம் எக்ஸ்க்ளூட் பண்ணிருங்க. அதை எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு 9-9:30 போறோம் அப்படின்னா ஈவினிங் 6-7 ஆயிரது நம்மளோட திரும்ப வர்றது. Okay. அதுக்கப்புறம் நம்முடைய டயர்ட்னஸ் இல்ல வந்து வீட்டுடைய தேவைகள் அப்படிங்கறதுனால ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி வந்து நம்ம இந்த கோர்சஸ் உடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா, இது வந்து ஜஸ்ட் பிசினஸ் பர்பஸ்க்காக மட்டும் கிடையாது, இது வந்து ஒரு சர்வீஸ் பர்பஸ்க்காக.
நான் என்னுடைய இதுக்கு முன்னாடி நடத்தின பேட்ச்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு வந்து ஆஹ் பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்தை நீங்க குறைச்சு அமல்களுக்கான உங்களுடைய நேரங்களை அதிகமாக்கணும். அதுக்காக தான் நாங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை உங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அதனால உங்களுடைய டைம் பல விதங்களை இது வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். உங்களுடைய ஏர்ன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை ஆக்கி கொடுக்குவாரு. அதை தான் நம்ம இந்த செஷன்ல எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னை பத்தியான ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் வந்து கரூர்ல பள்ளப்பட்டியில ஒரு மதரசால ஜாமியா உஸ்துல் ஹசனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஹசனிகள் கூட இதுல என்ன பண்ணலாம், உலமாக்கள் கூட இந்த இதுல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போன செஷன்ல இருந்தாங்க, இந்த செஷன்ல இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் நான் தெரிஞ்சிருப்போம் அந்த மதரசாவை பத்தி. அங்கிருந்து நம்ம அதோடைய அலுமினி அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம சென்னையில வந்து மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் நியூ காலேஜோட எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் டைம் 2 இயர் எம்பிஏ நம்ம படிச்சோம். என்னுடைய மேஜர் அங்க வந்து ஃபினான்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். அதுக்கப்புறம் சென்னையில மக்காப்பள்ளியில நம்ம யூபிஎஸ்சி ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் எங்களுடைய அகாடமியே திருநெல்வேலியில இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட இடத்துல அகாடமி இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில இன்ஸ்டிடியூட்டோட டைப் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் திருநெல்வேலியில, எக்கனாமிக்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸா பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் வந்து அது கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருக்கேன், ரொம்ப வந்து ஹெவி ஒர்க்கா இருக்கு அப்படிங்கிறதுக்காக. இப்ப நான் இதை பத்தியான இன்ட்ரோடக்ஷன் எது கொடுக்குறேன்னா, இப்ப நான் மதரசால ஓதி இருக்கனால இஸ்லாமிக் ஆங்கிளும் உங்களுக்கு சொல்ல முடியும். நான் எம்பிஏ முடிச்சிருக்கனால ஃபினான்ஸ் என்னுடைய மேஜருங்கிறதுனால ஷேர் மார்க்கெட்டோட எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும். இப்போ யூபிஎஸ்சி நான் நடத்திட்டு இருந்தனால கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இது மூணையும் சேர்த்து என்னால உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து மேஜரா நான் எப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல ஃபுல் இன்வால்மெண்டோட பண்ணிட்டு சொன்னா கோவிட் டைம்ல தான். கோவிட் டைம்ல வந்து எல்லாமே லாக்டவுன், ஆனா வந்து ஏர்னிங்ஸ் இருக்கணும். அப்போ இது வரைக்கும் நான் ரொம்ப நாளா கத்துக்கிட்டு இருந்தது என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி கோவிட் டைம்ல நம்ம இதை வந்து செஞ்சுதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்துச்சு. அப்போ இருந்து நம்ம ஃபுல் டைமா செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ மற்றவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கலாமே, ஏன்னா இது வரைக்கும் யாருமே இது வந்து இதை பத்தியான ஒரு அவேர்னஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போதுதான் நம்ம ஃபத்வாக்கள் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தோம். அது வந்து திண்டுக்கல்ல மதரசால யூசுஃபியா அப்படிங்கிற ஒரு மதரசா இருக்கு. நீங்க சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா சென்னையில இருப்பீங்க அதனால. இப்போ அங்க போய் முஃப்தி நிசாமுதீன் ஒருத்தங்க இருக்காங்க. நீங்க கூட அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம், நேர்ல போனீங்கன்னா அவங்கள பார்க்க முடியும். அவங்க கிட்ட போய் பேசி அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சரி நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு என்ன வராங்க சொன்னா வந்து நான் பிசினஸ்க்கு இவங்ககிட்ட பணம் கொடுத்தேன், ஆனா அவங்க வந்து ஏமாத்திட்டாங்க, திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இதை வந்து கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க கத்துக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த பேட்சஸ் நடத்தவே ஆரம்பிச்சோம். ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் 1 வீக்ல இது வந்து ஜாயிஸா, இது கூடுமா, இது இஸ்லாமிக் முறைப்படி சரியாகுது, நீங்க யாரு கேட்டு செய்றீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன். இன்ஃபேக்ட் வந்து நாளைக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா நான் முதல் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணுவேன், அவங்க கிட்ட வந்து தமிழ்ல லெட்டர்ல எழுதி அவங்ககிட்ட சைன் வாங்கி அவங்களுடைய சீல் வச்சு கூட நான் என்ன பண்ணிடுறேன், கிளாஸ் நடத்துறதுக்கு முன்னாடி அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து காமிச்சேன். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம இதை வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமலோ இல்ல வந்து மனப்போன போக்குலயே நடத்தல. இது நிச்சயமா வந்து தாருல் உலூம் தேவபந்த் அதோட ஃபத்வா இருக்கு, அதையும் நான் இப்ப நம்ம செஷன்ல இன்னைக்கு நம்ம பார்ப்போம். பிளஸ் வந்து ஒரு முஃப்தி சாபுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இது வந்து நம்ம நடத்தி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, இப்போ இன்னைக்கு நம்மளுடைய லாஸ்ட் இந்த 3 விஷயம் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மத்த ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட இது எப்படி டிஃபர் ஆகுது. ஓகேங்களா? நம்ம வந்து பிராக்டிக்கலா செய்யும் போதும் சரி அல்லது இஸ்லாமிய முறைப்படி மத்த ஆன்லைன் பிசினஸோட எப்படி இது டிஃபர் ஆகுது. அதே மாதிரி முக்கியமா இஸ்லாமிக் ஆங்கிளை பத்தி நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஃபத்வாக்கள் தாருலும் தேவபந்துடைய ஃபத்வா இருக்கு, அது எடுத்து நம்ம முதல் இன்னைக்கு அதை பார்க்க போறது அதுதான் இஸ்லாமிக் ஆங்கிள் முதல்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, ஏன்னா இன்னைக்கு நம்ம நடத்தக்கூடிய செஷன்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, ரெக்கார்டிங்ஸும் நிறைய பேர் வாங்குவாங்க. இன்ஃபேக்ட் வந்து யார் வந்து போன 1 வீக்ல இது கூடுமா இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க, அவங்களுக்கு நாங்க வாலண்டியராகவே இந்த என்ன பண்ணுவோம், இந்த ரெக்கார்டிங்ஸ் அனுப்பிச்சு வைப்போம். அதனால முதல் நம்மளுடைய செஷனுடைய ஆரம்பமே வந்து இஸ்லாமிய முறைப்படி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம்.
அதுக்கு அடுத்தது என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதுல இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம என்ன பண்ணலாம் இங்க செஷன்ல பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க இங்க இருக்கக்கூடிய பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஐடியாலஜிஸ் உங்களுக்கு இருக்குங்களா. சுன்னத் ஜமாத் இருப்பீங்க, அதே மாதிரி மற்ற சில சில நம்பிக்கையில் ஜமாத்ல இருக்கக்கூடிய மக்களும் இங்க இருப்பீங்க. பொதுவா நம்மளுடைய இந்தியால வந்து என்னன்னு சொன்னா ஃபத்வாக்கள் கொடுக்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாருல் உலூம் தேவபந்த் தான். தாருல் உலூம் தேவபந்த் அப்படிங்கிறது நம்முடைய சுதந்திர காலத்துக்கு முன்னாடில இருந்தே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால வந்து இன்னைக்கும் அது ரெக்கக்னைஸ்டு ஒரு இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்றோம், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸா பாக்குறோம். அங்கிருந்து ஃபத்வாக்கள் வாங்கப்படுது, கொடுக்கப்படுது. அதனால அதனுடைய ஃபத்வாக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், அவங்களுடைய ஃபத்வால இருந்தா நம்ம எடுத்துக்கோம் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய ஃபத்வா இதுதான். அவங்களுடைய ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க தேடினா கூட இன்ஃபேக்ட் சேம் இதே கண்டென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு 5 கண்டிஷனோட செய்யலாங்கிறாங்க. கொஸ்டின் என்ன பாருங்க, இன்வெஸ்ட் இன் ஷேர் மார்க்கெட் இஸ் ஹவு ஜாயிஸ் ஆர் நாட் ஜாயிஸ், இது வந்து கூடுமா கூடாதா. அவங்க இந்த 5 கண்டிஷனோட செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு என்ன விஷயம் புரிய வருது, அது செய்யலாம் அப்படிங்கிறது புரிய வருது, கரெக்ட் தானே. கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப பொத்தம் பொதுவா செய்யக்கூடாது, அதே மாதிரி வந்து இது தவறும் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வந்துருச்சுங்களா. முதல் விஷயம், அவங்க 5 கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னு என்ன அர்த்தம், நீங்க பொத்தாம் பொதுவா நீங்க அதுல ட்ரேடிங் பண்ணவும் கூடாது, இல்ல இது வந்து சுத்தமா தடை அப்படிங்கிறதும் கிடையாது. அந்த 2 விஷயங்கள் அவங்க கொடுத்திருக்க 5 கண்டிஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற போதே நம்மளால என்ன பண்ணிக்க முடியுதுன்னா விளங்கிக்க முடியும். சரி, இப்ப 5 கண்டிஷன்ல அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத பத்தி நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ரொம்ப ஜென்ரலான கண்டிஷன் தான். இது வந்து அவங்க சொல்லணுங்கிறது கூட இல்ல, நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அது சொல்லியிருக்காங்க. நான் ஒன்னொன்னு படிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் கிளாஸ் இப்போ நான் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். நம்முடைய இங்கே கிளாஸஸ்ல இங்கிலீஷ் கண்டென்ட் இருக்கும், உருது இருக்கும், சம்டைம்ஸ் ஹிந்தி கூட வரும். அதனால எனக்கு வந்து அதெல்லாம் தெரியல சார் அப்படின்னு நீங்க ஒரி பண்ண வேண்டாம். நான் எல்லாத்தையும் நான் தமிழ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதனால எனக்கு தமிழ் தவிர வேற எதுவும் தெரியல அப்படின்னாலுமே கூட நீங்க தாராளமா இருக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, the company should not get involved in unlawful things. It should not be interest bank, insurance company, wine company, etc. அதாவது எந்த விஷயங்கள் எந்த வியாபாரம் செய்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கோ அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய கம்பெனி அது இருக்கக்கூடாது. ஓகேங்களா. இப்ப பேங்க் இருக்குது, இப்போ பேங்க்ஸ் உடைய ஷேர்ஸும் வந்து ஷேர் மார்க்கெட்ல வரும், அதை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது, அவங்க இன்ட்ரெஸ்டோட டீல் பண்றாங்க, அந்த மாதிரியான கம்பெனிஸை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒயின் கம்பெனி, போர்க், போர்க்குன்னா என்னது, இந்த பன்றி இறைச்சி, இந்த மாதிரியான மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட வியாபாரத்தை செய்வாங்களா இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனிக்களை நம்ம அவாய்ட் பண்ணிடணும். சரி, இப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா அப்போ நம்ம எதுல சார் பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கம்பெனி அவாய்ட் பண்றோம்னு வைங்களேன், ஜஸ்ட் ஒரு 5 to 10% கம்பெனி மட்டும் தான் வெளியே போகும். மீதி 90% கம்பெனி வந்து நமக்கு என்ன ஆயிரும், இந்த கிரைட்டீரியா இந்த ஃபில்டர்ல இருந்து வெளியே வந்துரும். ஓகேங்களா, இந்த ஃபில்டர்ல இருந்து வெளியே வந்துரும். அப்ப ஃபர்ஸ்ட் திங் அப்படிங்கிறது உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய, பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம். பேங்க்ல, இன்சூரன்ஸ் கம்பெனி, ஒயின் கம்பெனி, போருக்கு, இந்த மாதிரியான ஹராமான கம்பெனில நம்மளும் ஈடுபட மாட்டோம். அதை செய்யக்கூடிய கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணவும் மாட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப சிம்பிள். செகண்ட் அவங்க என்ன சொல்றாங்க, ஆல் தி அசெட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் ஆஃப் தி கம்பெனி should not be in cash, but it should have some frozen assets. For example, building, land, and the company is in existence, and these things are known surely. Otherwise, selling with differences will be interest. இப்போ வந்து ஷரியத்துல வந்து ஒரு சட்டம் இருக்கு. இப்போ நீங்க 100 ரூபா கொடுத்து 200 ரூபா வாங்குறீங்கன்னு வைங்களேன், 100 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 150 ரூபா வாங்குறீங்க, அந்த 50 ரூபி டிஃபரன்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து இன்ட்ரெஸ்ட். கரெக்டுங்களா. இப்போ அது அந்த அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்ட் வந்து அதுதான் நம்ம என்ன சொல்றோம், ரிபா, வட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். இப்போ 100 ரூபா கொடுத்து 200 ரூபா வாங்கக்கூடாது. அதனால என்ன சொல்ற வராங்க அப்படின்னா, நீங்க ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் நாளைக்கு நீங்க விற்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த ஷேர்ஸ் எந்த கம்பெனியுடைய ஷேர்ஸ் நீங்க வாங்குனீங்களோ அந்த கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு பிசினஸ் செட்டப் உருவாகி இருக்கணும். ஓகேங்களா. அப்போனாதான் நீங்க அந்த கம்பெனியுடைய ஷேர்ஸை வித்த மாதிரி ஆகும். நீங்க just அது நீங்க விக்கிறீங்கன்னா
இப்போ 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு அந்த ஷேரை நீங்க விற்கிறீங்க. ஆனா அந்த பிசினஸ் ஆரம்பிக்கலன்னா அப்ப இந்த டிரான்சாக்ஷன்ங்கிறது வட்டி மாதிரி ஆயிருங்கிறாங்க. என்ன சார் இது இவ்வளவுலாம் நம்ம உள்ள போய் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் கண்டிஷன்ஸ் வந்து பெரும்பாலும் செபியை ஹேண்டில் பண்ணிக்கலாம். செபிங்கிறது யாரு அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். செபி அப்படிங்கிறது வந்து ஷேர் மார்க்கெட்டை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. எப்படி வந்து இந்தியால பேங்க்ஸ் இருக்கு, எஸ்பிஐ, ஆக்சிஸ் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், தனலட்சுமி, எத்தனையோ பேங்க்ஸ் இருக்கா இல்லையா? அவங்களை ரெகுலேட் பண்றது யாரு? ஒரு மத்திய வங்கின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரிதான் ஸ்டாக் மார்க்கெட் செய்யக்கூடிய அந்த எக்ஸ்சேஞ்சை வந்து ரெகுலேட் பண்றது யாருன்னு சொன்னா செபிங்கிற ஒரு அமைப்பு. அவங்க இதை பார்த்துக்குவாங்க. அதிகபட்சமா இந்த ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐபிஓல வரும் அதிகபட்சமா. ஐபிஓ என்ன, அதுவும் நம்ம கிளாஸ்ல டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வந்து பொதுவா என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒருத்தர் வந்து பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்கிட்ட கொடுங்க, நான் உங்க பணத்தை வந்து பிசினஸ்ல போடுறேன், லாபம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஒருத்தர் ஃபர்ஸ்ட் கேட்பாரு. அதுதான் நம்ம ஐபிஓன்னு சொல்லி சொல்லுவோம். டீடைலா நம்ம வந்து கிளாஸஸ் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா பார்ப்போம். ஆனா இன்னைக்கு ஐபிஓ எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே 20 வருஷம் பிசினஸ் நடத்திட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு ஐபிஓ லான்ச் பண்றாங்க. நான் உங்களுக்கு காம்பேன் பின்னாடி கடைசியில இந்த செஷன்ல காம்பேன். ஐபிஓ எந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதான் செகண்ட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சொல்ல வரது ரொம்ப சிம்பிள். நீங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு அசெட் இருக்கணும், ஒரு பில்டிங் இருக்கணும், பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கணும். இதெல்லாம் வந்து செபியே பார்த்துக்குவாங்க. நம்ம இதை பத்தி பெருசா ஒரி பண்ண வேண்டிய தேவையில்லை. ஓகேங்களா? அதான் நம்ம ஷரியத்தை சொல்லப்பட்டிருக்கு, அதனால செபி பாக்குறாங்கன்னா அப்படி கிடையாது. செபி வந்து ஆல்ரெடி அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்களே, அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இது முதல்ல வந்து அவங்க ஆக்சஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அனுமதியை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா நினைச்சோன்னே யாரும் வந்து என்ன பண்ணிட முடியாது, இதை வந்து லான்ச் பண்ணிட முடியாது ஐபிஓலாம். மூணாவது கண்டிஷன் சொல்றாங்க, இஃப் ஆஃப்டர் ஹேவிங் பிகம் ஏ மெம்பர் ஆஃப் ஏ கம்பெனி, உங்களுக்கு வந்து ஒரு கம்பெனில நீங்க என்ன பண்றீங்க, ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. அப்ப நீங்க என்ன ஆகுறீங்க, அந்த company அந்த கம்பெனியுடைய இன்வெஸ்டரா நீங்க ஆயிருவீங்க. இட் இஸ் நவ் தட் தி கம்பெனி இஸ் இன்வால்வ் இன் எனி சார்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் தென் ஒன் ரைஸ் அப்ஜெக்ஷன் அகேன்ஸ்ட் இட் இன் இட்ஸ் மீட்டிங். ஓகேங்களா? இப்ப நீங்க கம்பெனில ஷேர் ஹோல்டர் ஆயிடுறீங்க. எப்ப நீங்க ஷேர் ஹோல்டர் ஆயிடுறீங்க, திங்கக்கிழமை நீங்க வந்து அந்த ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அந்த ஸ்டாக் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டிமேட் அக்கௌண்ட் என்ன சார், அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். உங்களுடைய எப்படி வந்து பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்குதோ அதே மாதிரி ஸ்டாக்ஸை போட்டு வச்சுக்கிறதுக்காக இருக்கிறது தான் டிமேட் அக்கௌண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்க திங்கட்கிழமை ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டேவே அந்த ஸ்டாக் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அன்னையில இருந்து அந்த கம்பெனியுடைய முதலீட்டாளரா நீங்க மாறிடுறீங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனி வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன்ல ஈடுபட்டால் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும். அவங்களுடைய மீட்டிங் எப்ப நடக்கும், மீட்டிங் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். ஓகேங்களா? மீட்டிங் 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த கண்டிஷன்ல நான் முஃப்தி நிசாமுதீன் கிட்ட கேட்கிறேன், என்னன்னு சொன்னா, ஹசரத் இப்படி நம்ம வாங்குறோம், வாங்கி நாங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது 1 வாரத்துல 2 வாரத்துல வித்துடுறோம். அப்போ மீட்டிங்ல போறதுக்கான சந்தர்ப்பம் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சூரத், ஃபர்ஸ்ட் ஒரு சூழ்நிலை. இல்ல செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இன்கேஸ் மீட்டிங் நடந்தாலும் அவங்களுக்கு இன்கேஸ் நமக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பிச்சாலும், இப்ப நீங்க மெம்பர் ஆயிட்டீங்கன்னா உங்களை மீட்டிங் நடத்தும் போது கூப்பிடுவாங்க. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துவாங்க, இல்ல வந்து 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நடத்துவாங்க, இல்ல 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை நடத்துவாங்க. இப்ப நீங்க மெயில்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில சமயம் இன்விடேஷன்ஸ் வரும், இன்கேஸ் நீங்க இன்வெஸ்டரா இருந்தீங்கன்னா. எனக்கு அந்த மாதிரி நிறைய வந்து இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றதே வந்து என்னன்னு சொன்னா 20,000 ரூபாய் 25,000 ரூபாய் சின்ன சின்னதா இன்வெஸ்ட் பண்றோம். மீட்டிங் மும்பைல இருக்கு. நம்ம இதுக்காக இந்த 20-25,000 ரூபாய்க்காக நேர்ல போயிட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணி அவங்க கிட்ட அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம், இதெல்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்கும்போது நம்ம சக்திக்கு எது உட்பட்டதோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? உங்க மீட்டிங் நடத்தும் போது உங்களால வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்க முடிஞ்சுச்சா நீங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இல்லையா, அப்போ வந்து நீங்க அதுக்கான பொறுப்புகள் ஆக மாட்டீங்க. குறைஞ்சபட்சம் என்ன பண்ணிக்கணும்னா, உங்களுடைய உள்ளத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்றதுல பத்தி எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னு நீங்க உள்ளத்தால வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்களை வந்து நீங்க பரி ஆக்கிக்கணும், உங்களை நீங்க வந்து விடுவிச்சுக்கணும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் டிரான்சாக்ஷன் பண்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கறது உள்ளத்தளவுல என்ன பண்ணிக்கணும், நீங்க உங்களை வந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்ட்டு அவங்க பதில் சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து ஜெனரல் மீட்டிங்கா கூப்பிடுறாங்க, நம்மளால அங்க போக முடியாது. அந்த மாதிரி 20,000 அங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறனால கோடி கணக்குல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்து 1000 கோடி 2000 கோடி அப்படின்ட்டு நம்ம வெறும் 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க போயிட்டு நீங்க வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறது வந்து எப்படி பாசிபிள்
அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நம்ம மனதளவுல நம்ம பரி ஆயிடும். இந்த மாதிரி அவங்க பிசினஸ் பண்ணதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது நம்ம மனதளவுல பரி ஆயிட்டோம்னா, ஏன்னா இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கா இல்லையா, உங்களுக்கு நீங்க தீமை நடைபெறுவதை கண்டால் கையால் தடுக்கவும் நாவால் தடுக்கவும் கடைசி பட்சமாக அவங்களுடைய உள்ளத்தில் அது தவறுன்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அவங்க எனக்கு பதில் கொடுத்தாங்க. நிசாம் வந்து எனக்கு பதில் கொடுத்தாங்க. இது நான் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அவங்க எனக்கு சொன்னாங்க. ஓகேங்களா, மூணாவது கண்டிஷன் ஆயிடுச்சு. நாலாவது என்ன, when the profit is divided. இப்போ பிசினஸ் நடக்குது, ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணிட்டாங்க. ஒரு முதலீட்டாளர் அப்படிங்கிற அடிப்படையில நீங்க எத்தனை ஸ்டாக் வச்சிருக்கீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி டிவிடெண்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா, நம்ம வந்து ப்ராஃபிட்னு சொல்றோம் நம்மளுடைய ஜென்ரல் வேர்ட்ல. நம்ம வந்து இன்னைக்கு இந்த மாசம் பிசினஸ் எவ்வளவு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ராஃபிட்ங்கிற வேர்டை யூஸ் பண்றோம். ஸ்டாக் மார்க்கெட் அந்த டிவிடெண்ட் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். when the profit is divided, the part of the profit gained from the interest dealing should be given to the poor with intent of gifting reward. இப்போ வந்து ஒரு கம்பெனி பாருங்க, ஒரு நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு 100 கோடி ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த 100 கோடியில என்னன்னு சொன்னா ஒரு 75 கோடி 75 crore வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா, அப்ப எல்லாரும் சேர்ந்து நம்மள மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் போட்டு ஆரம்பிக்கிறது. ஒரு 25 crore பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது அவங்க லோன் வாங்கியிருக்காங்க, வித் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்காங்க, பேங்க்ல வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா, சரி, இதுக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும், அது சம்பந்தமான விஷயங்கள் தான் தேர்ட் பாயிண்ட்ல பார்த்தோம். இப்போ இந்த ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்கேஸ் இந்த கம்பெனி என்ன பண்ணுது, டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் டிவிடெண்ட் வருது. உங்களுக்கு வந்து என்ன வருதுன்னு சொன்னா 1000 ரூபாய் டிவிடெண்ட் வருது. இப்போ இந்த 1000 ரூபாய் டிவிடெண்ட்ல எந்த பார்ட் வந்து அவங்க பேங்க் லோன்ல இருந்து நடத்தி அவங்க வந்து ப்ராஃபிட் சம்பாதிச்சாங்களோ அதை என்ன பண்ணிடணும், ஷுட் பி given டு தி புவர் வித்தவுட் இன்டென்ட் ஆஃப் கெட்டிங் ரிவார்டு. நன்மை எதிர்பார்க்காம ஏழைகளுக்கு சதகா செஞ்சிடும். இப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம், பேங்க்ல அந்த அக்கௌண்ட்ல திடீர்னு இன்ட்ரெஸ்ட் போடும், அப்படிதானே? இப்ப இன்ட்ரெஸ்ட் போட்டா நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து சதகா செஞ்சிருவோம். அதே தான் இங்க சொல்ல வரோம். இப்ப இந்த 1000 ரூபாய் இருக்கு, இந்த 1000 ரூபாயில எந்த அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் மூலியமா சம்பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த 25 கோடி, நம்ம கிட்டத்தட்ட 25%. மீதி 75 நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணி தான் சம்பாதிச்சிருக்கோம். அப்போ இந்த 25 கோடி தான் லோன் வாங்கி சம்பாதிச்சது. அப்போ வந்து ஒரு 25%. அப்ப அந்த 1000 ரூபாய் 25%ங்கிறது 250 ரூபா. இந்த 250 ரூபாவை என்ன பண்ணிடணும்னா சதக்கா செஞ்சிடணும். மீதி 750 வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஃபோர்த் பாயிண்ட்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயம். நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்க்கு நான் என்ன பண்ணிடுவேன், சிம்பிளிஃபை பண்ணிடுவேன். என்ன சிம்பிளிஃபை பண்ணிடுவேன், நம்ம எப்பவுமே வந்து ரொம்ப எதையுமே காம்ப்ளிகேட் ஆக்கிக்கவே கூடாது. அது லைஃபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி. நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லிடுவேன்னா, ஃபோர்த் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படியும் நம்ம வந்து வாழ்க்கையில சதக்கா செஞ்சுட்டே தான் இருக்க போறோம், அப்படிதானே? நம்ம யாராவது ஸ்டேஷன்ல பாக்குறோம், இல்ல வந்து பள்ளிக்கு போகும்போது வெளியே நிக்கிறாங்க, எப்படியும் நம்ம சதக்கா செய்ய தான் போறோம். மொத்தமா டிவிடெண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்தா மொத்தமா அதை சதக்கா செஞ்சுட்டு போயிருங்க. எதுக்கு போயிட்டு நான் வந்து எவ்வளவு அவங்க லோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு வந்து அவங்க வந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது எதுக்கு போயிட்டு நீங்க பிசினஸ் போய் சர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ஒரு மேஜர் இன்கமா இது இருக்காது. ஓகேங்களா, நம்முடைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு கம்பெனி 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க, சில கம்பெனி 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் கொடுப்பாங்க. அதனால இது வந்து ஒரு மேஜர் இன்கம் அப்படிங்கிறது நம்முடைய ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் இது இருக்காது. இவங்க ஃபத்வால இப்படி கொடுத்துருக்காங்க, நமக்கு இன்கேஸ் நாளைக்கு வந்து டிவிடெண்ட் வந்தா அப்ப என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ நீங்க அந்த கம்பெனியுடைய ப்ராஸ்பெக்டஸ்ல பார்க்கணும், அவங்களுடைய வெப்சைட்ல பார்க்கணும், அவங்க எவ்வளவு வந்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கணும், எவ்வளவு அவங்க லோன் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஈக்விட்டியில இருக்குங்கிறது பார்க்கறதுங்கிறது நமக்கு தலைவலியான வேலை. ஏதோ எக்ஸ்ட்ரா வேலை, தலைவலியான வேலையில எக்ஸ்ட்ரா வேலை. அப்ப இன்கேஸ் உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, மொத்தமா அதை எடுத்து சதக்கா செஞ்சு முடிச்சிடுங்க, வேலை முடிஞ்சு. எதுக்கு இவ்வளவு அவ்வளோன்னு சொல்லி பாக்குறது. இப்போ கூட ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி கூட எனக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் வந்துச்சு 400. ஓகேங்களா, எவ்வளவு வந்துச்சு, வெறும் 400 வந்துச்சு. இப்ப நம்ம 400ங்கிறத நம்ம எப்படியும் வந்து என்ன பண்ண போறோம், அதை சதக்கா செய்ய தான் போறோம். நான் என்னுடைய மந்த்லி சதக்காவே கிட்டத்தட்ட மோர் தென் 1000 போயிடும். நாங்க ஒரு ட்ரஸ்ட் நடத்துறோம், அந்த ட்ரஸ்ட்டுக்கு நாங்க மந்த்லி நாங்களே கான்ட்ரிபியூட் பண்றோம். ஏழை குழந்தைங்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காக அந்த டெஸ்ட் இருக்கு, நான் அப்படியே தூக்கி அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுவேன் இந்த பணத்தை. சிம்பிள். அப்ப ஃபோர்த் ஆப்ஷன் எப்படி சிம்பிளிஃபை ஆக்கிக்கிறது, டிவிடெண்ட் வந்து அடுத்து மொத்தமா சதக்கா செஞ்சு முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். அப்ப எப்படியும் சதக்கா செய்ய தான் போறோம். பள்ளிக்கு போனா யாருக்காவது 20 ரூபா 30 ரூபா போட தான் போறோம். யாராவது வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நிவாரண நிதி இந்த நிவாரண நிதினு வருவாங்க, அது கொடுத்துட்டா வேலை முடிஞ்சு. இப்போ ஃபோர்த் பாயிண்ட். இப்போ செகண்ட் பாயிண்ட் செவி பார்த்துக்கும். ஃபோர்த் பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், சிம்பிளிஃபை ஆக்கிட்டோம், மொத்தமா எடுத்து சதக்கா கொடுத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு வந்து என்னதான் தெரிஞ்சது தான், அது வந்து யார் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது நமக்கு தெரிய போறது தான். அப்ப தேர்ட் பாயிண்டோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம கொடுத்துருவோம். ஃபிஃப்த் பாயிண்ட் ஒன்று தான் நம்ம என்ன பண்ணணும், மேஜரா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. என்ன சொல்றாங்க, the purpose of dealing in shares
should be to achieve partnership in the business. நீங்க ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த பிசினஸ் உடைய பார்ட்டா நீங்க ஆகணுங்கிறது தான் இருக்கணும். அதுதான் உங்க மோட்டிவா இருக்கணும். It should not be to earn profit only by equalizing profit. Arrange the shares are neither possessed nor the possession is meant. Since it is a form of gambling, satta, which is unlawful. இந்த ஃபிஃப்த் பாயிண்ட் தான் இன்னைக்கு மேஜரா நிறைய பேருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி புரியாமலும் இருக்காங்க. நம்ம இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல ஸ்டாக் மார்க்கெட்ல இன்ட்ராடேங்கிற கான்செப்ட் இருக்கு. சில பேர் நீங்க கேள்விப்பட்டும் இருக்கலாம். அந்த இன்ட்ராடே கூடாதுங்கிறத தான் என்ன பண்றாங்க நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. அவங்க என்ன சொல்ற வராங்க, இந்த ஸ்டாக் உங்களுடைய பொசிஷன்ல வரணும். ஓகேங்களா? நீங்க அந்த அந்த கம்பெனியுடைய பிசினஸ் பார்ட்னர்ஷிப்குள்ள வரணும். நான் உங்களுக்கு சொன்ன எப்போ நீங்க வருவீங்க, நீங்க திங்கட்கிழமை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னா டியூஸ்டே அடுத்த நாள் நீங்க வந்து என்ன பண்ணிடுவீங்க சொன்னா அந்த பிசினஸ்குள்ள வந்துருவீங்க. உங்களுடைய பொசிஷன்ல அந்த ஸ்டாக் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க விற்கிறதுல வந்து எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. எப்போ நீங்க விற்க கூடாதுன்னா, நீங்க வந்து உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கை விற்க கூடாது. ஓகேங்களா? அதுதான் ஈக்குவலைசிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன பண்ணுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல, இப்போ காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதை நான் உங்களுக்கு நடத்தும் போது சொல்ல நம்ம பார்ப்போம். அடுத்த செஷன் நம்மளுடைய செஷனுடைய அடுத்த பார்ட்ல பார்ப்போம். ஸ்கேல்பிங் அப்படின்றது. ஸ்கேல்பிங் அப்படின்னா என்ன, 10 நிமிஷத்துல வந்து என்ன பண்ணிடுவாங்க, என்ட்ரி எக்ஸிட் முடிஞ்சிடும். வியாபாரத்தை முடிச்சுட்டு வெளியே போயிடுவாங்க வெறும் 10 நிமிஷத்துக்கு. இது இங்கதான் என்ன நடக்கும் சொன்னா ஈக்குவலைசிங் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா? உங்க கைக்கே ஒரு பொருள் வராம ஜஸ்ட் நீங்க ப்ராஃபிட்டை மட்டும் ரியலைஸ் பண்ணிட்டு வெளியே போயிடுது. அது வந்து கேம்பிளிங் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஃபத்வால. ஓகே, அதை வந்து கேம்பிளிங் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு பொருள் நீங்க வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரணும். அதுக்கப்புறம் நீங்க எப்ப வேணாலும் விற்கலாம். ஓகேங்களா? அதை தான் இங்க சொல்ல வராங்க தவிர அவங்க என்ன இதை வந்து கேம்பிளிங்னு சொல்ல வராங்க. இன்ட்ராடே பண்றது உங்க கையில வராத பொருளை வந்து நீங்க விற்க கூடாது அப்படிங்கறதா இங்க ஃபத்வா. அதான் நிறைய பேருக்கு வந்து இன்ட்ராடேயை பத்தி பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும், உலமாக்களுக்கு இது தெரியாது. இப்ப பள்ளியில வந்து ஒரு இமாம் கிட்ட போய் என்னுடைய கசின் கேட்டிருக்காரு, இப்படி வந்து இன்ட்ராடே பண்றோம் அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, போன் உங்க கைக்கு வருது, அடுத்த நிமிஷம் நீங்க விற்கிறீங்கன்னா தப்பு இருக்குன்னு. போன் உங்க கைக்கே வரலையே, எப்பதான் வரும்? அடுத்த நாள் தானே வருது போன் உங்க கைக்கு. அப்போ வந்து இன்ட்ராடே அப்போ முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா T+1 T+2 இந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது முன்னாடி மீன்ஸ் முதல்ல T+2. அதாவது நீங்க மண்டே வந்து நீங்க என்ன பண்றீங்க, ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா, மண்டே வந்து நீங்க ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த ஸ்டாக் உங்க கையில வந்து டியூஸ்டே வெனஸ்டே தான் வரும். ஓகேங்களா? அப்போ வெனஸ்டேக்கு அப்புறம் தான் உங்களால விற்க முடியும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, T+1 கொண்டு வந்துட்டான். T+1 நான் இப்ப நம்ம பாக்குறது, அதாவது நீங்க வாங்குறீங்க, வாங்கி அடுத்த நாள் உங்க ஸ்டாக் அந்த உங்க கைக்கு வந்துடும். ஓகேங்களா? உங்க பொசிஷன்ல வந்துருச்சு, நீங்க கொடுத்துட்டாங்க, நீங்க இப்ப பார்ட்னர் ஆயிட்டீங்க. பார்ட்னர் ஆகி நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க விற்கலாம். அதுல தப்பு இல்லை. உங்க கைக்கு வராம தான் நீங்க விற்க கூடாது அப்படிங்கறதா இந்த ஃபிஃப்த் கண்டிஷன்ல சொல்றாங்க. ஓகேங்களா? சிக்ஸ்த் கண்டிஷன் ஒண்ணு இருக்கு. இங்க 5 கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா இல்லையா, 5 தாண்டி 6வது கண்டிஷனும் ஒண்ணு இருக்குது. இந்த 6வது கண்டிஷன் இந்த ஃபத்வால இல்ல. ஆனா லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஃபிக்ஹ் செமினார் வந்து நடந்துச்சு. எங்க நடந்துச்சுன்னு சொன்னா சென்னையில நடந்துச்சு. அதுல வந்து முர்ஷித் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா சிலோன்ல இருந்து ஒரு முஃப்தி வந்திருந்தாங்க. அப்ப இந்த விஷயத்த பத்தி அங்க என்ன பண்ணாங்கன்னா முசாக்கரா பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிக்ஸ்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிசினஸ் உடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா என்ன, நான் உங்களுக்கு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஏன்னா இங்க டைம் பத்தாது அப்படிங்கிறதுனால. இப்ப இதுல வந்து மேஜர் பார்ட் வந்து கடன்ல இருந்து வரக்கூடாது. அதாவது ஒரு பிசினஸ் சம்பாதிக்கிறதுனா, ஒரு பிசினஸ் நடக்குதுன்னா அந்த பிசினஸ் உடைய இயர்னிங்ஸ் வந்து மெஜாரிட்டி வந்து கடன்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்க கூடாதுன்னா சம்பாதிச்சிருக்க கூடாது. ஓகேங்களா? பெரும்பாலும் அவங்க என்ன பண்ணணும், பிசினஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா தான் சம்பாதிக்கணும். அவங்களுடைய மெஜாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கடனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகேங்களா? இதுதான் என்ன ஆகுதுன்னு சொன்னா நிறைய முஃப்திகள் வந்து மாறுபடுது. சில பேர் 50% சொல்றாங்க, சில பேர் 5% சொல்றாங்க. இப்போ வந்து லாஸ்ட் செஷன்ல வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிரதர் ஜாயின் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவர் என்னை ரெகுலரா கான்டாக்ட் பண்றாரு. நான் வந்து இஸ்லாமிக்லி அப்படிங்கிற ஒரு ஆப்ல வந்து நான் அதாவது ஷரியத்துடைய கம்ப்ளைண்ட்ஸ் ஷேர்ஸ்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதெல்லாம் நான் வாங்கி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு, அந்த ஆப்போடைய லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விட்டாரு. நான் அந்த லிங்க் போய் ஆப் டவுன்லோட் பண்ணி அவங்க அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய சில வீடியோஸ் நான் எடுத்து பார்த்தேன். ஓகேங்களா? அதுல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபத்வாஸ் வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபத்வா மீன்ஸ் என்னது, இப்ப யூஎஸ்ல ஒரு மாதிரி ஃபத்வா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா மலேசியாவுடைய ஃபத்வா ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி யூரோப்புடைய ஃபத்வாக்கள் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபத்வாக்கு என்ன பண்ணிருக்காங்க சொன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்
டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இப்போ வந்து அமெரிக்காவோட டவ் ஜோன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மலேசியால இந்த மாதிரி தான் கம்பெனிஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இது இருக்குது. சில நாடுகள்ல யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி ஃபத்வாக்கள் அங்க இருக்கக்கூடிய உலமாக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன், அவர் ஃபோக்கஸ், நம்முடைய ஃபோக்கஸ் வில் பி எதுல இருக்கும்னு சொன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இருக்கும். நம்ம வந்து போன செஷன்ல கூட ஒருத்தர் கேட்டாங்க, வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி சொல்லி தருவீங்களா? இல்ல, நம்முடைய ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான். அதனால இந்தியன் ஃபட்வாக்கள் மட்டும் தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், இங்க நம்ம வந்து உங்களுக்கு முன்னாடி வைப்போம், சொல்லி தருவோம். ஓகேங்களா? இதுல இருக்கக்கூடிய சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்க கூட மீட் ஆகாது. இதுல டவ் ஜோன்ஸ் அமெரிக்கனுடைய ஃபத்வால இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸும் இங்கே தாருல் உலூம்ல கொடுத்துருக்கூடிய சில கண்டிஷன்ஸ் கூட என்ன ஆகும், ஒரு சில கண்டிஷன்ஸ் வந்து கான்ட்ராடிக்ட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொரு நாடு, இப்போ மலேசியன் கண்டிஷன்ஸ்க்கும் டவ் ஜோன்ஸ்க்கும் சிலது என்ன ஆகும், கான்ஃபிளிக்ட் ஆகும். இப்ப மலேசியன் கண்டிஷன்ஸ்க்கும் யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கக்கூடிய சில ஃபத்வாக்களுக்கு வந்து முரண்பாடுகள் இருக்கும். அதனால அது வந்து இருக்கிறது, அது நார்மல். எல்லா நாடு எல்லா விஷயத்தையும் அது இருக்கிறது தான். இப்ப நம்ம தொழுகையில கை கட்டுறதுல இருந்து நம்ம சலாம் கொடுக்குறது எத்தனை டிஃபரன்சியேஷன்ஸ் நம்ம பார்க்கணும், எத்தனை நாலு நாலு இமாம்களுக்கிட்டையும் நாலு விதமான கருத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து இப்ப இந்த மாதிரி டிஃபரன்சஸ் அது இருக்கும் தான், அது வந்து நேச்சுரல் தான், அது இஸ்லாமிய சட்டப்படி அது இருந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா, நம்முடைய நாட்டுல நம்முடைய ஒரு முக்கியமான ஃபிக்ஹ் அமைப்பு, நம்முடைய ஒரு முக்கியமான இன்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கரண்ட்ல நம்ம வந்து அதை பத்தியான ஏதாவது அப்டேட் வந்துட்டு இருக்கா, இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோமே தவிர, இப்ப டவ் ஜோன்ஸ்ல என்ன கொடுக்குறாங்க, நிக்கில என்ன கொடுக்குறாங்க, மலேசியால என்ன கொடுக்குறாங்க, HGX சிங்கப்பூர் நிஃப்டில, அதை பத்தி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ நான் உங்களுக்கு தெளிவா என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 5+1 6 கண்டிஷன்ஸ். இந்த 6 கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்மளால ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். தெளிவாயிருச்சுங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி லாஸ்ட் 1 வீக்கா இப்போ நம்ம சைஃபா மூலியமா, சைஃபா அப்படிங்கிறவங்க அவங்க தமிழ்நாடு முழுக்க நெட்வொர்க் இருக்கு, அதனால பல பேருக்கு போகுது, பல விதமான குவரிஸ் வருது. இது எப்படி கூடும், இது எப்படி நீங்க என்ன கூடுன்னு சொன்னீங்க, நீங்க தப்பா நடத்தி கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து தவறாயிராதா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் வந்துச்சு. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் செஷனாவே, நான் நம்மளுடைய செஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டாவே இது வந்து கூடுங்கிறதுக்கான ஆதாரத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டேன். ஓகேங்களா? அதனால இந்த இந்த மாதிரியான கேள்விகள் வந்து தமிழ்நாட்டுல வருதுங்கிறது சகஜம் தான். ஏன்னா நம்ம தான் இந்த இனிஷியேட்டிவ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறோம். இந்த இனிஷியேட்டிவ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆனா இதுவே நம்ம லேட்டு தான் ஆக்சுவலி. ஏன்னு சொன்னா, இப்போ இந்த காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இன்னைக்கு வந்து இன்டர்நெட், கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல், இன்னைக்கு வந்து சர்வஸ், அது எல்லார் கையிலயும் இன்னைக்கு உலகம். போனு கையில ஒருத்தருக்கு ஸ்மார்ட் போன் இருக்குன்னா அவருடைய கையில உலகமே இருக்கணும், அப்படித்தானே? இப்ப இந்த சமயத்துல நம்ம தயங்கிட்டு இருக்கோம். ஆனா 40 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப காரைக்குடியில எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு செட்டியார் கம்யூனிட்டி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. நம்ம முஸ்லிம்ஸ் கூட தமிழ்நாடு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்ட் பிசிஎம் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து அதிகபட்சமா ஒரு ரிங் ஃபோன் மட்டும்தான் இருக்கும். அந்த சமயத்துல வந்து ஸ்டாக்ஸ் வந்து இப்ப பாத்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் சொல்றோம்ல, அதுல ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மேட்ல என்ன ஆச்சு, ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்வெர்ட் ஆயிருச்சு. ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பேப்பரா தான் இருந்துச்சு, பேப்பரா தான் இருக்கும். நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அந்த பேப்பர் உங்க கைக்கு வர்றதுக்கே ஒரு மாசம் ஆயிடும், 15 நாள், ஒரு மாசம் ஆயிடும். ஏன்னா வாங்கின ஒருத்தர் தானே விற்கிறாரு உங்க கிட்ட, அது அந்த பேப்பரா வரணும். பேப்பர் வந்து டேமேஜ் ஆகலாம், தொலைஞ்சு போகலாம், எரிஞ்சு போகலாம், கிழிஞ்சு போகலாம், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்க, டிமேட்டா அதை டிமெட்டீரியலைசேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதை வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மேட்க்கு மாத்தலாம். இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, இது மார்க்கெட்ல வந்து ஆஹ் இன்னைக்கு வந்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா மாத்திட்டாங்க. நம்ம ஏன் இன்னும் பேக்வர்டு கம்யூனிட்டியா இருக்கும், முஸ்லிம்ஸ் கம்யூனிட்டி? இதுலயே வந்து ஒரு தெளிவான வந்து ஒரு அப்ரோச் நம்ம கிட்ட இல்ல. செய்யக்கூடியவங்க கிட்ட நம்ம என்ன பண்றோம், குறை சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லா விஷயங்களும் அப்படிதான் இருக்கும், நம்மளும் செய்யறதுல செய்யறவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்கோம். அப்போ வந்து நம்ம என்னன்னு சொன்னா, அந்த மாதிரியா ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கா வரும். இப்போ நமக்குலாம் அவங்க ரோல் மாடல் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்க, இன்னைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கா. இப்போ ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்க அதோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்க, 1980ல அந்த ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் அப்ப எவ்வளவு இருந்திருக்கும், வெறும் 50 ரூபா 100 ரூபா இருந்திருக்கும். அது 50 100 ரூபாவே அதிகம் தான், 10 ரூபா 20 ரூபா இருந்திருக்கும். அந்த ஒரு ஸ்டாக் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க லட்சாதிபதி. சாதாரண லட்சாதிபதி இல்ல, 30 40 லட்சம் இருக்கக்கூடிய லட்சாதிபதியா இன்னைக்கு மாறி இருக்கலாம். அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய சில ஸ்டாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொன்னா இன்னைக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா வந்து என்ன சொன்னா, அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்லை. இதுக்கு மேலேயும் நம்ம இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதை அவாய்ட் பண்ண இவ்வளவு தெளிவா நம்ம ஃபத்வா கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் அவாய்ட் பண்றேன் அப்படின்னா அது அவங்களுடைய விருப்பங்கள். ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, நமக்கு வந்து ஷரியத் வந்து சில வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கு.
ஓகே. அதே மாதிரி வந்து சில சூதாட்டங்கள்னு சொல்றோமா இல்லையா, அதை நம்ம அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பா. அதுவும் அந்த மாதிரியான வாய்ப்புகள் ஸ்டாக் மார்க்கெட்லயும் இருக்கு. இப்போ வந்து நிஃப்டி, அதே மாதிரி வந்து நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து கேம்லிங், டோட்டலா கேம்லிங். ஓகேங்களா. அதை பத்தி அது நம்ம செய்ய போறதே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல மெஜாரிட்டியா செய்யறது இதுதான். அவங்களுடைய ட்ரேடிங் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டில தான் இருக்கும். ஓகேங்களா, பெரும்பாலானவங்க செய்யறது. ஆனா நம்ம அந்த பக்கம் போகவே மாட்டோம். ஏன்னா அது கிளியர் கட், அது கேம்லிங், சூதாட்டம். அந்த சூதாட்டத்தின் பக்கம் நம்ம போக மாட்டோம். மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்க. இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்ன, நிஃப்டி பேங்க் நிஃப்டினா என்ன, இதெல்லாம் பத்தி உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் தெளிவா நடக்கும். இங்க டைம் இல்லை அப்படிங்கன்னா. ஓகேங்களா. அப்போ மார்க்கத்தின் அடிப்படையில, ஷரியத் அடிப்படையில என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவெடுக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ரைட்ஸ். அது கம்பல்சரி இதை பண்ணிதான் ஆகணுங்கிறது யாரும் நம்ம நிர்பந்தப்படுத்த முடியாது. ஆனா நமக்கு ஒரு ஆஃபர் இங்க இருக்கு, நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். இப்ப சில சமயங்கள் கூடாதுன்னா அது தெளிவா சொல்லிடுவாங்க. இப்ப கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கமாடிட்டி மார்க்கெட்டை பத்தி தெரியாதவங்க தான் மெஜாரிட்டியா இருப்பாங்க. இல்ல தெரிஞ்சும் அதை பத்தியான ஒரு ஃபுல்லி அவேர்னஸ் இல்லாதவங்க தான் கம்மியா. அப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா. இது இது வந்து கமாடிட்டி மார்க்கெட் சம்பந்தமா கொடுத்திருக்கக்கூடிய தாராளனுடைய ஃபத்வா. ஓகேங்களா. இதை வந்து நம்ம கடைசியா வருவோம். இதுக்கு முன்னாடி கமாடிட்டி மார்க்கெட்டிங்னா என்னன்னு ஒரு 4-5 ஸ்லைட்ல பார்த்துருவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்ப எப்படி வந்து ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் நம்ம வாங்குறோமோ, அதே மாதிரி வந்து ஒரு காட்டனு, அதே மாதிரி கோதுமை, அரிசி, அதே மாதிரி அலுமினியம், கோல்டு, சில்வர் மாதிரியான மெட்டல்ஸ், ஆயிலு, கேஸ், கோல். ஓகேங்களா. ஆயில்னா என்னது, க்ரூட் ஆயில். கோல்னா நிலக்கரி, கேஸ், நேச்சுரல் கேஸ். இதெல்லாம் கூட உங்களால என்ன பண்ண முடியும், ட்ரேட் பண்ண முடியும். இதெல்லாம் கூட என்ன என்ன பண்ண முடியும், உங்களால ட்ரேட் பண்ண முடியும். எப்படி, அதுதான் கமாடிட்டி மார்க்கெட். பொதுவா என்ன நடக்கும்னு சொன்னா, ஒரு ஃபார்மர் இருக்காருன்னு சொல்லுங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு 5 ஏக்கர்ல வந்து ஒரு கோதுமையை வந்து என்ன பண்றாரு, அவர் வந்து விளைவிக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா, அந்த 5 ஏக்கர்ல அவர் விளைவிச்ச கோதுமை வந்து ஒரு 100 கிலோன்னு வைங்களேன், உதாரணமா 1 டன் அப்படின்னா, அந்த 1 டன்னு கொண்டு போய் வேர் ஹவுஸ்ல வைப்பார். ஓகேங்களா. வேர் ஹவுஸ்ல வைப்பார். அந்த வேர் ஹவுஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. இவருடைய 100 1 டன் கோதுமை எங்க கிட்ட இருக்குன்னு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரெசிப்டை வச்சுட்டு அவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு சொன்னா, அந்த ரெசிப்டை கொண்டு போய் பேங்க்ல வந்து வச்சு அவர் லோன் வாங்கி அடுத்த மகசூலுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஏன் வந்து பேங்க்ல வைக்கிறார், ஏன்னா இன்னும் கோதுமை தான் விற்கலையே, அது வித்தா தானே ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது மாதிரி இல்ல, அது மட்டும் இல்லாம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து அக்ரி ப்ராடக்ட் செல்லிங் வரணும்னா முதல்ல வந்து வேர் ஹவுஸ்க்கு தான் வரணும். இது கவர்மெண்ட் உடைய ரூல் இது. ஓகேங்களா. இது வந்து நாங்க யூபிஎஸ்சி கிளாஸ் இதை பத்தி நாங்க நடத்துவோம், எக்கனாமிக்ஸ் நடத்துவோம். இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்குறேன். அப்போ முதல் வேர் ஹவுஸ்ல வந்துடும், அதுக்கப்புறம் தான் அந்த வெளியே மார்க்கெட்கே வரும். ஓகேங்களா. இப்ப வேர் ஹவுஸ்ல வைக்கிறாரு, அவங்க வச்சதுக்கான ஒரு ரெசிப்ட கொடுக்குறாங்க, அதை கொண்டு போய் ஒரு பேங்க்ல வச்சு லோன் வாங்கி அடுத்த மகசூலுக்கான வேலையை ஆரம்பிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்ன சொன்னா, கமாடிட்டி மார்க்கெட்ல அந்த ரெசிப்ட வந்து வித்துடலாம். ஓகேங்களா. அதை வேற ஒருத்தர் வாங்குவாரு, அதை வேற ஒருத்தர் வாங்குவார், அவங்க கை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. இதுல பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஜிக்னேஷ் ஷா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஜெனரேட்டட் ஃபேக் வேர் ஹவுஸ் ரெசிப்ட், என்எஸ்இ. எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ட்ரேட் பண்றதுக்கு பிஎஸ்சி என்எஸ்சி எல்லாம் இருக்கும், அதை பத்தி நம்ம கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து இந்த வேர் ஹவுஸ் ரெசிப்ட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்றதுக்கு இருக்கக்கூடிய இடம் தான் என்எஸ்சி. அங்க கிட்டத்தட்ட என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி விவசாயி கொண்டு வந்து வச்ச ரிசிப்ட் இல்லாம வச்சாருன்னு சொல்லிட்டு, இல்லாத ஒரு பொருளுக்கு ஃபேக்கா வந்து ரெசிப்ட் ஜென்ரேட் பண்ணி கிட்டத்தட்ட 5600 கோடி ரூபாய் என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஜிக்னேஷ் ஷான்னு ஒருத்தர் இருந்தார் வந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, சரி அவரு அந்த ரெசிப்ட்லாம் வந்து ஜென்ரேட் ஆகுது, மக்கள் என்ன பண்றாங்க, வாங்குறாங்க, இன்வெஸ்டர்ஸ் பாட் இட். பட் வேர் ஹவுஸ் டிட் நாட் ஹாவ் கமாடிட்டிஸ். ஏன்னா இதுதான் ஃபேக் ஆச்சு. இல்லாத ஒன்றுக்கு என்ன பண்றாங்க, ரெசிப்ட் எழுதி, இல்லாத பிறக்காத ஒருத்தருக்கு பர்த் சர்டிபிகேட் எழுதின மாதிரி. ஓகே. அப்ப என்ன ஆகுது, அந்த ரெசிப்ட் வாங்கினவங்க இன்கேஸ் போய் அவங்க வேர் ஹவுஸ்ல பார்த்தாங்கன்னா அங்க பொருள் இல்லை. அதெல்லாம் என்ன ஆச்சு, பெரிய இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபார்வர்ட் மார்க்கெட் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணிட்டாங்க, அது merged வித் செபி. இது வேணாப்பா, உன்னால முடியல, நீ போயிட்டு வா, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டு நாங்க செபி கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு செபி கண்ட்ரோல் கீழே எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அது இப்ப கோல்டா இருக்கட்டும் சரி, அதே மாதிரி வந்து கமாடிட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து என்னன்னு சொன்னா இந்த மாதிரி ரிசிப்ட் ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ கோல்டுக்கு பாருங்க, பினான்ஸ் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது கோல்டுடைய இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சு நாங்க தனியா இதுக்கு பண்ணிக்கிறோம். கோல்டு எக்ஸ்சேஞ்ச் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் கமாடிட்டி மார்க்கெட் டிவோட்டட் ஒன்லி டு கோல்டு ட்ரேடிங். கோல்டு எக்ஸ்சேஞ்சிலே தனியா கொண்டு வந்துட்டாங்க, கமாடிட்டி ட்ரேடிங்லேயே தனியா கோல்டுக்கு மட்டும் தனியா கொண்டு வந்துட்டான்.
ஓகேங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய அவங்களுடைய கைடன்ஸ்க்கு கீழே. சரி, இப்ப அதுல என்ன நடக்கும்? இப்போ வந்து இதே மாதிரிதான் விவசாயி எப்படி கொண்டு வந்து வேர் ஹவுஸ்ல வந்து கோதுமை வச்சுட்டு ஒரு ரிசிப்ட் வாங்குறாங்களோ, அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இங்க கோல்டு இருக்கும். இந்த கோல்டுக்கு வெளியே ஒரு ரிசிப்ட் ஜெனரேட் பண்ணுவாங்க. கோல்டு கம்பெனி டெபாசிட் கோல்ட் இன் WDRA ரெஜிஸ்டர்ட் வேர் ஹவுஸ் கொண்டு போய் வைப்பாங்க. அவங்க எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் கொடுப்பாங்க. இந்த கோல்டு ரிசிப்ட் என்ன பண்ணுவாரு சொன்னா, கமாடிட்டி ட்ரேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் வாங்குவார். என்ன இன்டென்ஷன்ல வாங்குவாரு? கோல்டுடைய பிரைஸ் ஏற போகுது அப்படின்னு சொல்லி வாங்குவார். இன்வெஸ்டர்ஸ் பை கோல்டு ரிசிப்ட். இவர் வாங்கிட்டா இவருக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இவர் டைரக்டா வேர் ஹவுஸ்ல போய் இந்த ரிசிப்ட காமிச்சிட்டு கோல்டு எடுத்துக்கலாம். இல்லையா இதை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு செலக்ட் வித்துட்டு போயிரு. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இதனால தான் நான் போன செஷன்ல சொல்லியிருந்தேன். இப்ப இந்த நம்பர் 3ல இருக்கக்கூடிய பர்சன் யார்கிட்ட வந்து இந்த ரெசிப்ட் இருக்கோ, இவருக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? இவன் வந்து டைரக்டா வேர் ஹவுஸ் போய் எடுக்கிறான்னு வைங்களேன். இப்போ வந்து இந்த டிரான்சாக்ஷன் கூடும். இது ஷரியத்துடைய முறைப்படி எந்த தவறும் கிடையாது. நான் அந்த ஃபத்வால நான் இது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஆனா இந்த டிரான்சாக்ஷன், ஓகேங்களா? ஏன்னா இங்க வந்து ஜஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க, அந்த ரெசிப்ட மட்டும் தான் வந்து மாத்திக்கிறாங்க. இங்க வந்து ஒரு மார்க்கத்துல ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா அங்க ஒரு பொருள் இருக்கணும். ஒரு ஷை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஷை உன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரபில. அந்த ஒரு பொருள் இருக்கணும். ஆனா இங்க அந்த பொருள் இல்ல. அப்ப இந்த டிரான்சாக்ஷன் கூடாது, இந்த டிரான்சாக்ஷன் கூடும். ஓகேங்களா? அந்த ஃபத்வா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இல்லாம முஃப்தி நிசாமுதீன் ஹஜத் அவங்களும் சொன்ன வார்த்தை இதுதான். ஆனா வந்து கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேஜரா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடத்தும். யாரும் போய் வேற ஹவுஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கடைசியா ஒரே ஒருத்தர் தான் போய் எடுப்பார். அப்போ 99% இது வந்து கூடாதுங்கிற மாதிரி ஒரு சூரத் வந்திருந்தா, அப்போ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா இதுதான் மேஜர். அவங்க ஜஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு வெப்சைட் இருக்கும். அதுல வந்து சேட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும், கோல்டு பிரைஸ் இருக்கும். அது சில டெக்னிக்கல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு இதை மட்டும் பேஸ் பண்ணி வாங்குவாங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி கிடையாது. நம்ம சேட்டும் பார்ப்போம், ஃபண்டமெண்டல்ஸ் அவங்க என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்க என்ன ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, அவங்க எவ்வளவு லோன் வாங்கியிருக்காங்க, எல்லாத்தையும் நம்ம டீடைல்ஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல பார்க்க முடியும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து அந்த சேட்டுடைய அந்த டெக்னிக்கல் மூவ்மெண்ட்ஸை மட்டும் வச்சு இந்த ஈக்குவலைசேஷன் அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க ரியலைஸ் பண்ணிக்குவாங்க. அதனாலதான் இங்க வந்து என்ன பண்றதுன்னா கமாடிட்டி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அது கூடுங்கிற சொல்லக்கூடிய சூறாத்துகள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். 1% தான். ஏன்னா அந்த ஃபத்வால நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, கமாடிட்டி ட்ரேடிங் கூடுமா அப்படிங்கிற விஷயத்துல இங்க என்ன ஃபத்வா கொடுத்திருக்காங்க, இந்த பிசினஸ் ஆஃப் ஆன்லைன் கமாடிட்டி நோ பொசஷன் டேக்ஸ் பிளேஸ். நான் சொன்னேன்னா இல்லையா, யாரும் இப்ப என்ன பண்றது இல்லை, அந்த கோல்ட வாங்குறது இல்லை, அந்த ரெசிப்ட மட்டும் தான் கை மாத்தி விட்டுட்டு இருக்காங்க. நோ பொசஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆஸ் பர் ஷரியா பிஃபோர் த டெலிவரி அண்ட் ஹியர் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரிஸ்க். இட் மீன்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இஸ் நாட் அப்ளைடு ஆஸ் பர் ஷரியா டேர்ம்ஸ் ஆஃப் பொசஷன். ஷரியத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மாதிரியான ரிஸ்க் இங்க இல்ல. ஷரியத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு பொருள் கைமாறணும், உங்களுடைய கண்ட்ரோல்ல வரணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இங்க நடக்கிறது இல்ல. ஹென்ஸ் until the purchased thing is not taken in complete possession, நீங்க வேர் ஹவுஸ்ல போய் அந்த பொருளை எடுக்காத வரைக்கும் இட் இஸ் நாட் லாஃபுல், அது உங்களுக்கு கூடாது. டு செல் இட் ஆஸ் டு செல் இட், அதை நீங்க போய் எடுக்காத வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நீங்க அதை விற்க முடியாது. பிஃபோர் பொசஷன், ஏன்னா அது உங்களுடைய கண்ட்ரோல்லே வரல. கண்ட்ரோல்ல வராத பொருளை விற்கிறது அப்படிங்கிறது என்ன சொல்ல வராங்க, ப்ரோஹிபைட்டட் இன் இஸ்லாம், அது வந்து இஸ்லாம்ல அது தடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறது என்ன பண்றாங்க இங்க சொல்றாங்க, ஃபத்வால இங்க சொல்றாங்க. இங்க தெளிவா இங்க ஏதாவது கண்டிஷன் வச்சிருக்காங்களா, இந்த கண்டிஷன்ல வந்து கமாடிட்டி ட்ரேடிங் கூடும் அப்படிங்கிறது? அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன, கமாடிட்டி ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் பொசஷன் அப்படிங்கிறது நடக்கிறது இல்லை. ஓகேங்களா? பொசஷன் நடக்கிறது இல்லை. பொசஷன் என்ன நம்முடைய கண்ட்ரோல்ல அது வருது கிடையாது. அதனால அது வந்து செய்யறதுல என்ன இருக்குன்னு சொன்னா பிரச்சனைகள் இருக்கு. ஓகேங்களா? அதனால அது செய்யறது என்ன இருக்குன்னு சொன்னா பிரச்சனைகள் இருக்கு. அது இன்கேஸ் நீங்க பொசிஷன் எடுத்தீங்கன்னா அதுதான் காட்டேன் உங்களுக்கு. இங்க வந்து ஒரு ரெசிப்ட் வாங்குற ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் கூடும். இப்போ டைரக்டா வேர் ஹவுஸ் எடுக்கிறாரா, அது கூடும். ஆனா தேர்ட் பார்ட்டிக்கு விற்கிறாருன்னா ஜஸ்ட் அந்த ஸ்லிப் மட்டும் தான் கை மாறுது அப்படிங்கறனால அது கூடாது அப்படின்றதான் அவங்க ஃபத்வால சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஃபத்வாக்கள் நமக்கு எப்படி தெளிவா இருக்கு, ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு, கமாடிட்டி மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டோமா? இதை தாண்டி வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் இருக்குது. இந்தியால பாத்தீங்கன்னா சொன்னா இந்த கோல்டுக்காக தனியா ஒரு எக்ஸ்சேஞ்சை கொண்டு வந்துட்டாங்க, கிஃப்ட் சிட்டின்னு சொல்லி குஜராத்ல இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே, புல்லியன் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கூட இது சொல்லுவாங்க. லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் கோல்ட் அண்ட் சில்வர் பாட் அண்ட் சோல்டு ஹியர். ஓகே, அப்போ வந்து என்ன சொல்ல வராங்க, கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அந்த கண்டிஷன் வந்து ஷரியத்துடைய அந்த கண்டிஷன் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ல நடக்கிறதே இல்லை. 99% நடக்கிறதே இல்லை. அந்த ஒரே ஒருத்தர் கடைசியா போய் எடுக்கிறாரு பாத்தீங்கன்னா அந்த டிரான்சாக்ஷன் மட்டும் கூடுங்கிறது தான் இவங்க என்ன பண்றாங்க சொல்லுவாங்க. இது மாதிரி வந்து ஃபத்வாக்கள்ல பாருங்க, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் கூடுமா கூடாதா, அதுவும் டீடைல்டா இருக்குது. அதே மாதிரி இங்க பாருங்க, கிரிப்டோ கரன்சி கூடுமா கூடாதா, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அடுத்தடுத்த செஷன்ல நம்ம கிளாஸ் டீடைல்டா பார்ப்போம்.
இப்போ லாஸ்ட் செஷன்ல லாஸ்ட் 1 வீக்ல நிறைய பேர் வந்து இது கூடுமா, ஷேர் மார்க்கெட் கூடுமா கூடுமான்னு கேட்டனால தான் இஸ்லாமிக் ஆங்கிள் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சேன். இதுவே கிட்டத்தட்ட என்ன ஆச்சு, ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆல்மோஸ்ட் 1 ஹவர் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வித்தவுட் கிவிங் எனி பிரேக். 1 ஹவர் நான் வந்து என்னுடைய யூபிஎஸ்சி கிளாஸும் நடத்தது இல்லை, ஒரு சின்ன பிரேக் எடுப்பேன். சரி, ஓகே, நத்திங் டு வரி. பட் என்ன சொல்ல, எதுக்காக சொல்றேன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இது கூடும். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கடைசியில கேட்கலாம், உங்களுக்கு அதுக்கும் நாங்க டைம் கொடுப்போம். சரி, அப்போ ஷரியத்துடைய பார்வை என்ன அப்படிங்கறது கிளியரா உங்க முன்னாடி நான் வச்சுட்டேன், ஓகேங்களா? சரி, இதுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஷரியத் அனுமதி கொடுத்துருக்கு, பட் நமக்கு ப்ராஃபிட் உடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸா தெரியணும்ல, அப்பதான் நம்ம செய்யறதுல வந்து ஒரு பிரயோஜனம் இருக்கு. சரியத்துடைய அனுமதி இருக்கு, ஆனா நமக்கு எந்த ரிட்டர்ன்ஸ் வரலன்னா அப்ப நமக்கு அது எந்த பிரயோஜனமும் இல்லையே. அப்ப இதுல நமக்கு எந்த அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். மத்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறத விட இதுல என்ன மாதிரியான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அதாவது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல 4 விதமான ட்ரேடிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது ஸ்விங் ட்ரேடிங், மூணாவது இன்ட்ராடே, நாலாவது ஸ்கேல்பிங். இதை தான் நான் சொன்னேன். ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்களுக்கு நீங்க 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம், ஓகேங்களா? பொதுவா சொல்லுவாங்க மார்க்கெட் பிலாங்ஸ் டு இன்வெஸ்டர்ஸ். மார்க்கெட் யாருக்காக செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஹதீஸ்ல சொல்றோம், பூமி யாருக்காக சுத்திட்டு இருக்கு, சூரியன் யாருக்காக உதிச்சிட்டு இருக்குன்னா ஒரு மூமின்காக, அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா இல்லையா, படிப்போம்ல? அதே மாதிரிதான் மார்க்கெட் யாருக்காக இயங்கிட்டு இருக்குன்னு சொன்னா இந்த இன்வெஸ்டர்ஸ்க்காக தான் இயங்கிட்டு இருக்கு, ஓகேங்களா? இதை மத்தவங்க என்னன்னு சொன்னா அந்த ஓடக்கூடிய நதியில கொஞ்சம் உதவி தேடக்கூடியவங்க தான். ஏன்னு சொன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ரியல் டைம் காமிக்கிறேன். எப்பவுமே வந்து ப்ராஃபிட் தான், லாஸ் அப்படிங்கிற பேச்சுக்கே இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து இடம் கிடையாது. ஓகே, அவங்க எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது, அவங்க எதை பத்தியும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உங்களுக்கு ரியல் டைமாவே காமிக்கிறேனே. இப்ப ரியல் டைமா காமிக்கிறேன். இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்க, ஓகேங்களா? ஒரு 10 இயர்ஸ்ல அது எங்க போய் நிற்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 10 இயர்ஸ்ல அது எந்த அளவுக்கு அது ரீச் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு அது போயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3 கம்பெனியை மட்டும் நம்ம பார்ப்போம். ஏற்கனவே ரேடார்ல எடுத்து வச்சிருக்கக்கூடிய ஒரு சில கம்பெனிஸை பத்தி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அது 10 வருஷத்துல அது எந்த அளவுக்கு அது போயிருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விப்ரோ பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா இது வந்து வந்து என்ன சொன்னா தங்க முட்டையிடக்கூடிய வாத்துன்னு சொல்லுவான். யாருக்கு? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்களுக்கு. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம்னா, இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விப்ரோடைய வந்து ஷேர் பிரைஸ் வந்து ஒரு ஷேர் 520 ரூபா. சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? இப்போ 2024ங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போமே. 10 வருஷம்னா ஒரு நம்ம வந்து 2014, ஓகேங்களா? 2014 எங்க இருக்கு? ஓகே, 2014 வந்து ஸ்டாக் உடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதை விட வந்து 600 ரூபா, 4 மடங்கு கூடிருச்சு. 2010 நீங்க வந்து 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா, 14 1 லேக் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ அதனுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 4 லேக்ஸ் இருக்கும். சார் என்ன சார், 4 மடங்கு தான் இருக்கா 10 வருஷத்துல? இது நான் ரியல் எஸ்டேட்ல போட்டீங்கன்னா அந்த 1 லேக்ங்கிறது எனக்கு 10 லேக்ஸ் நீங்க கிடைச்சிருக்கணும் அப்படின்னா, விப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் சொன்னா இவங்க ஷேரை ஸ்பிட் பண்ணிடுவாங்க. ஷேரை ஸ்பிட் பண்ணதுல என்ன அர்த்தம், ஒரு லெவலுக்கு மேல போச்சுன்னா அந்த ஷேரை ரெண்டா உடைச்சிருவாங்க, ஓகேங்களா? ஒரு 800 போயிருக்குன்னா அது ரெண்டா உடைச்சு என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஷேரை வந்து ஒரு ஷேரை ரெண்டா உடைச்சாங்கன்னா 400 400 ஆயிரும், அப்படித்தானே? திரும்ப 400ல இருந்து அப்படியே மெதுவா வேற ஆரம்பிக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் உடைய எண்ணிக்கை வந்து அப்படியே டபுள் ஆயிரும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ போனஸ் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க விப்ரோட ஹிஸ்டரி எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு அதுவே என்ன பண்ணிருக்கும், உங்களுக்கு வந்து காமிச்சு கொடுக்கும். அதே மாதிரி வேற ஒரு ஸ்டாக் சுப்ரியா அப்படின்னு ஒரு ஸ்டாக் நம்ம எடுக்கிறோம். இது என்ன இருக்கு, ஒரு சமயத்துல வந்து 200ல இருந்து இருக்கு. இப்போ இது வந்து லாஸ்ட் 4 இயர் தான் இந்த ரன் ஆயிட்டு இருக்குது. ஆஹ் சிஜி பவர். இப்போ சிஜி பவர்னு ஒரு ஸ்டாக் எடுக்கும். இது பாருங்க எங்க இருந்திருக்கு. நீங்க வந்து 2014 கூட போகலாம், சரி அங்க இருந்தே பார்ப்போம். 2014 பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து வெறும் 68 ரூபா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 680 ரூபா, 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதே மாதிரி ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி. இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 2014 ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி 2014 100 ரூபா, இன்னைக்கு வந்து 750 ரூபா, 8 மடங்கு அதிகமாயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு 10 இயர்ஸ் தான் ஸ்டாக்ஸை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அது நம்மள எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி. இதெல்லாம் நம்ம பாக்குறது மினிமம். ஒரு சில ஒரு சில ஸ்டாக்ஸா இருக்குன்னு வைங்களேன். உதாரணமா வந்து பாருங்க, இப்போ வந்து எம்ஆர்எஃப் எடுத்துக்கோங்க. எம்ஆர்எஃப் அப்படிங்கிறது டயர், நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், ஓகேங்களா? அது எங்க போய் நிக்குதுன்னு சொல்லி பாருங்க. எங்க இருந்தது எங்க போய் நிக்குதுன்னு பாருங்க. எம்ஆர்எஃப் லிமிடெட் 2014 2014 13,000 ரூபாய், ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் உடைய பிரைஸ்.
இன்னைக்கு வந்து 1,30,000 ரூபாய், 10 மடங்கு அதிகமாயிருச்சு. அதே மாதிரி வந்து பேஜ் இண்டஸ்ட்ரி. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். ஓகே, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எங்க இருந்துச்சு 2014. 2014 பாத்தீங்கன்னா 4,000 ரூபாய், இன்னைக்கு 40,000 ரூபாய், 10 மடங்கு சர்வசாதாரணமா கொடுக்கும். ஓகே, அப்போ என்ன சொன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு 10 வருஷம் நம்ம ஸ்டாக் போட்டோம்னு சொன்னா அது எங்கேயும் கொண்டு போயிடும். இப்ப நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, என்னுடைய ரியல் டைம்ல நான் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃபேமிலியில ஒருத்தர் என்ன பண்ணாரா, அவருக்கு பொண்ணு பிறக்கும் போது அந்த பொண்ணுடைய பேர்ல வந்து 2 லட்சம் ரூபாய் கொண்டு போய் பிக்சடு டெபாசிட்ல போட்டுட்டார். ஓகேங்களா, போஸ்ட் ஆபீஸ்ல போட்டுட்டார். இப்ப அந்த 2 லட்சம் ரூபாய் 10 வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து 6 லட்சமா கிடைக்கும். அது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது வட்டி, முழுக்க முழுக்க அது வட்டி, அது கூடாது. அவர் வந்து ஃபுல்லி பிராக்டிக்கல் முஸ்லிம் கிடையாது. கொஞ்சம் சாதா சீதமான மனிதர் அப்படிங்கிறனால அதை பத்தியான ஒரு அவேர்னஸ் அவருக்கு இல்லை. இப்போ கொண்டு போய் பேங்க்ல போறாரா, அது வந்து என்ன ஆகுது, போஸ்ட் ஆஃபீஸ் போட்டாரு 2 லேக்ஸ்ங்கிறது 6 லேக்ஸ். அதே 2014 அந்த 2 லேக்ஸ் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியாத இந்த வேற ஒரு கம்பெனி எடுத்துக்கோமே, சியாட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 2014 வந்து என்ன இருந்திருக்கு. ஓகே, 2014 வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன இருந்திருக்குன்னு சொன்னா ஒரு 500 ரூபாய் இருந்திருக்கு. இப்போ என்ன இருக்குன்னு 2,000 ரூபாய்க்கு மேல போயிட்டு இருக்கு. 8 மடங்கா, ஏதாவது 8 மடங்கா இருக்கும். தெரியாத ஒரு கம்பெனில போட்டீங்கனாலே நம்ம அதெல்லாம் தெரியாத ஒரு கம்பெனில போக மாட்டோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ரிசர்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தான் சுப்ரோஸ்ங்கிற ஒரு கம்பெனி 2014 பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 60 ரூபாய் இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து 700 ரூபாய் ஆயிடுச்சு. அந்த 2 லட்சம் ரூபாங்கிறது அந்த 10 வருஷம் கழிச்சு 20 லட்சமா அவருக்கு கிடைச்சிருக்கு. அவர் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் என்ன பண்ணிருக்கலாம், கம்ப்யூட்டர் போயிருந்திருக்கலாம். எதுக்கு இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இங்க இருக்கு அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து ஏறது இறங்கறத பத்தி நீங்க வரி பண்ண வேணாம், மத்த வேலையை பார்த்துட்டே இருக்கு. ஓகேங்களா. பட் அதை எப்படி செலக்ட் பண்ணணும்னு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அது வந்து கிளாஸ் இருக்கும்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா நம்மளுடைய மேஜர் ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்குன்னு சொன்னா ஸ்விங் ட்ரேடிங்கை நோக்கி தான் இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம மேஜர் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம வந்து அது வந்து நம்மளுடைய ஷரீத் முறைப்படி ஒரு நாள் நம்ம கைக்கு அது நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம விற்க போறோம். அதாவது 1 வீக்ல இருந்து 2 வீக்ஸ் வரைக்கும் அதை நம்ம மேக்ஸிமம் கையில வச்சிருக்க போறோம். ஓகேங்களா. அதாவது ஸ்விங் ட்ரேடிங் இது வந்து ஷரியத்துல கூடும். இந்த முதல் ரெண்டு வந்து ஷரியத்துல கூடும், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங். எந்த ரெண்டு ஷரியத் முறைப்படி கூடாது, இன்ட்ராடே அண்ட் ஸ்கேல்பிங் இது கூடாது. அது ரெண்டாவது வந்து வெரி ரிஸ்கி. ஓகேங்களா. இன்ட்ராடே அப்படிங்கிறது அன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா முடிவெடுக்கணும், வேகவே முடிவெடுக்கணும். ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கி. 5 ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நீங்க ட்ரேடிங் என்ட்ரி எக்ஸிட் எடுத்துட்டு வெளியே போயிடணும். ஓகேங்களா. அப்போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது இன்கேஸ் நம்ம வாங்குறோம் இறங்கினாலும் பிரச்சனை இல்லை, சரி இறங்கட்டும், ஏன்னா இந்த 4 நாள் 5 நாள் 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் கழிச்சு அது ஏறிடும். இல்ல அது ஏறலனாலும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத பத்தியான டெக்னிக்ஸை நம்ம இங்க சொல்லி தருவோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு லாஸ் அப்படிங்கிறதே வந்து 99% கிடையாது. ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதுதான் நம்மளுடைய மேஜர் ஃபோக்கஸா இருக்கும். நம்ம மேஜர் ஃபோக்கஸ் சில பேர் கேட்பாங்க எவ்வளவு சார் ப்ராஃபிட் எடுக்க முடியும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. இப்போ லாஸ்ட் பேட்ச்ல நான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஜாயின் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து என்னன்னு சொன்னா 6 தடவை அந்த கோல்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நியூஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்களாமா, 10% ரிட்டர்ன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. 10% ஒரு மாசம். நான் சொன்னேன் அவர்கிட்ட, ஏங்க நம்ம பிசினஸ் பண்ணாலே நார்மலான பிசினஸ் நம்ம எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், மந்த்லி 5%. நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலே உங்களுக்கு அவ்வளவுதான் நீங்க எதிர்பார்க்க முடியும். அதுக்கு மேல நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பேராசை இருக்குன்னு தான் அர்த்தம். அது முதல்ல வந்தா ஓகே. ஆனா நீங்க வந்து ஒரு மினிமம் 5% எதிர்பார்க்கலாம். 10% அதுவும் நீங்க உழைக்காம வெறும் கொண்டு போய் வந்து இன்னொருத்தர்ட்ட கொடுத்து அவருக்கு வந்து ஒரு 10% கொடுக்குறாருன்ட்டு அதுக்கப்புறம் ஒரு பணத்தை போட்டாரு. பணத்தை போட்டு 5 லட்சம் ரூபாய் போட்டு அடுத்த மாசமே அந்த க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த பிரச்சனைகள் உருவாயிருச்சு. அது வேற விஷயம். ஆனா நம்ம என்ன சொல்ல வரோம்னா 5%. இப்போ 1 லேக் போடுறீங்களா, மந்த்லி நீங்க எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம், ஒரு 5,000 நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. மினிமம் 5,000. இல்ல நாளைக்கு நீங்க இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 அந்த 5%ங்கிறது என்ன ஆகும், 6 ஆகும், 7 ஆகும், 8 ஆகும், 9 ஆகும், 10, கிட்டத்தட்ட 20 வரைக்கும் எடுக்கக்கூடியவங்களே இருக்காங்க. ஓகேங்களா. இன்னைக்கு மார்க்கெட்ல மேஜரா ஆன்லைன் ட்ரேடிங்னு பாத்தீங்கன்னா இதுதான் இருக்கு இன்னைக்கு. கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ், கமாடிட்டி, ஷேர் மார்க்கெட்ல இந்த கமாடிட்டிங்கிறத நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது வெறும் வெறும் சாட் மட்டும் பேஸ் பண்ணி என்ன ஆயிட்டு கொஞ்சம் மூவ் ஆயிட்டு இருக்கும். கிரிப்டோ கரன்சி பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா கவர்மெண்ட்டே வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க கிரிப்டோ கரன்சியில. ஏன்னா இன்னைக்கு நிறைய வந்து என்ன பண்றாங்கன்னா ரேன்சம், அதாவது இத கிரிப்டோ கரன்சியை ஜென்ரேட் பண்ணக்கூடியவங்க யார் வாங்குறாங்க விற்கிறாங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஏன்னா இந்த கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் கிரிப்டோ கரன்சினா என்னது, அது வந்து ஒரு ஆன்லைன்ல ட்ரேட் ஆகக்கூடிய கரன்சி. இதுக்கு வந்து பல கம்பெனிஸ் இதுல இருக்காங்க, பல கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு. அதுல ரொம்ப ஃபேமஸ்ங்கிறது பிட்காயின். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம்.
பிட்காயினை தாண்டி வந்து லட்சுமி காயின் இருக்குது, டிஜி காயின் இருக்குது, கொரோனா காயின், நிறைய காயின்ஸ் இருக்குது. ஆனா பிட்காயின்ங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இப்ப நாளைக்கு வந்து ஒருத்தர் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ரேன்சம் வேர் அப்படிங்கிற ஒண்ணு வந்துச்சு. ரேன்சம் வேர்னா என்ன? உங்களுடைய கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணிடுவோம். ஒரு ஸ்கிரீன் மட்டும் ஓடிட்டு இருக்கும். நீங்க வந்து எனக்கு வந்து இத்தனை பிட்காயின் கொடுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டேட்டாவை நான் அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கேம் வந்துச்சு. அவங்க பிட்காயின் தான் கேட்டாங்க. கவர்மெண்ட் பயப்படுறது அதுதான். யாரு ட்ரேட் பண்றாங்க, நல்லதுக்கு பண்றாங்களா, கெட்டதுக்கு பண்றாங்களா, எதுவுமே நம்மளால இது மானிட்டர் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு ஒரு சமயத்துல பேனே பண்ணிட்டாங்க கிரிப்டோ கரன்சிஸ். ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்க வந்து கோர்ட்ல போய் அந்த ஸ்குவாஷ், இந்த கவர்மெண்ட் அந்த தடையை நீக்கிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் வேற வழி இல்லை, சரி அனுமதிச்சு தான் ஆகும்னு சொல்லிட்டு உங்களுடைய ப்ராஃபிட்ல 30% நீங்க பிட்காயின்ஸ் சம்பாதிக்கிறத நீங்க டாக்ஸா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன்ஸ் போட்டு இந்த மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அஹ், நம்முடைய சென்ட்ரல் பேங்க் யாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, நம்ம தனியா ஒரு சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சின்னு ஒன்று கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்களும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் இதுல நிறைய பேர் என்ன பண்றாங்க, மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிறைய ஃபேக் ஸ்கேம்ல போய் மாட்டிக்கிறாங்க, அதை காசை விட்டுறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது இல்ல. அதை சரி பண்றதுக்காக தான் கவர்மெண்ட்டும் முயற்சி எடுத்துட்டு இருக்கு. இப்போ கிரிப்டோ கரன்சில நிறைய ரிஸ்க் இருக்கு. இதுவும் கிட்டத்தட்ட கமாடிட்டி ட்ரேடிங் மாதிரி தான். அதே மாதிரி வந்து ஷரியத்துடைய சட்டப்படி இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க உறுதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, क्रिप्टो करेंसी और आईक्यू ऑप्शन के जरिए ऑनलाइन जैसे कमाने का तरीका होता है, उसके तरीका का तफसील के साथ लिखिए, इसके बाद इसकी शरई हैसियत लिखी जाएगी। ஓகே, என்ன சொல்ல வராங்க, கிரிப்டோ கரன்சி இதை பத்தி சொல்றீங்க, இதை பத்தியான முழு டீடைல் கொடுங்க, அதுக்கப்புறம் ஷரியத்துடைய நாங்க என்ன சொல்ல வருதுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு விளக்கம் தரேங்கிறாங்க. ஆனா ஒரு ஃபிகர் செமினார் கடைசியா நடந்தப்போ கிரிப்டோ கரன்சி வந்து இது முழுசா அது கூடும்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் கூடாதுன்னு சொல்லலை. அது சம்பந்தமான ஆய்வுகள் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா தற்சமயத்துல இது கூடும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் என்னுடைய அவங்க முஃப்தி நிஜாமுதீன் ஹஜத் அவங்க சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம். அதே மாதிரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது சுத்தம். இப்ப நீங்க வந்து ஒரு ஏர்போர்ட்க்கு போறீங்க, நாளைக்கு நீங்க சவுதிக்கு உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு போறீங்க. அங்க ஏர்போர்ட்ல என்ன பண்றீங்கன்னு சொன்னா, நீங்க வந்து இந்தியன் ரூபி கொடுத்துட்டு நீங்க வந்து சவுதியோட இந்த ரியால் வாங்குறீங்கன்னா அதுல வந்து டிஃபரன்சஸ் இருக்கும், அப்படித்தானே? நம்ம வந்து ஒரு 1000 ரூபி கொடுக்குறோம்னு சொன்னா அவங்க அதிகபட்சமா வந்து என்ன பண்ணுவாங்க சொன்னா ஒரு 50 ரியால் கொடுப்பாங்க. ஓகே, இந்த டிஃபரன்சஸ் கூடும். ஏன்னா வேற வேற கரன்சிக்கு கூடும், சேம் கரன்சிக்கு கூடாது. 100 ரூபா கொடுத்துட்டு 200 ரூபா வாங்குறதோ, 100 ரூபா கொடுத்து 150 ரூபா வாங்குறதோ, அந்த டிஃபரன்சஸ் தான் வட்டின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இங்க ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, கிட்டத்தட்ட இது கமாடிட்டி மார்க்கெட் தான் ஃபாரெக்ஸ் நடந்துட்டு இருக்கு, எந்த கரன்சியும் உங்க கைக்கு வராது. அதனால இது கூடாதுங்கிற மாதிரியான ஒரு ஃபத்வாக்கள் தான் இருக்குது. அதை பத்தி நம்ம கிளாஸ் டீட்டெயிலா பார்ப்போம், டைம் இல்லாதனால. அப்போ நம்ம இதுல என்ன பண்றோம் சொன்னா, இவ்வளோ ஆன்லைன் பிசினஸ்க்கு நடுவுல எப்படி ஸ்டாக் மார்க்கெட் தனியா இருக்குங்கிறது தான் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன சொன்னா, ரெகுலேட்டர். ஓகேங்களா, எந்த அளவுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கவர்மெண்ட் மானிட்டர் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வேற எந்த விஷயத்தையும் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணது இல்லை. எதுக்காக மானிட்டர் பண்றாங்க, சின்ன தப்பு கூட நடந்துடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கவர்மெண்ட் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட்க்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல வந்து ரொம்ப முக்கியமான வருமானம் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். அதுல இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்களா இல்லையா? இப்போ செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னு இருக்குது, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, இதெல்லாம் டாக்ஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒரு முக்கியமான வருமானம். அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்க்கு லோன் வேணும்னா அங்க என்ன பண்ணுவாங்க, பேங்க்ல போய் வாங்குவாங்க. இப்போ பேங்க்ல வந்து கம்பெனிஸும் வந்து நிக்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து நிக்கிறாங்கன்னா என்ன ஆயிரும்? அப்போ வந்து கம்பெனிஸ்க்கும் லோன் ஏற்பாடு பண்ணி தர்றது கவர்மெண்ட்டுடைய வேலை. தனக்கும் வந்து பல பப்ளிக் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ரன் பண்றதுக்காக கவர்மெண்ட் லோன் வாங்கணும். இப்ப ரெண்டு பேர்ல யாருக்கு பேங்க் கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருமா இல்லையா? அப்போ கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல உங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க, நீங்க லோன் வாங்க வராதீங்க அப்படிங்கறத கவர்மெண்ட் எதிர்பார்க்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட் அதான் இதுதான் கிரௌடிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை யூபிஎஸ்சி கிளாஸஸ் அங்க நடத்திருக்கோம். கிரௌடிங் அவுட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிரௌட சேர்த்தாதீங்க, கிரௌட விலை கொடுங்க. அதனால அவங்களுக்கு மக்கள் வந்து எப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும்ல, இங்க போனா வந்து நம்மளுடைய பணம் சேஃப்டிங்கிறதுனால. அது இந்த விஷயம் அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா செபிங்கிற ஒரு அமைப்பு உண்டாக்கி எந்த தவறும் இங்க நடக்காம பாத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இது. இவங்க எடுத்த ரெண்டு முக்கியமான சில நடவடிக்கைகளை பத்தி நான் உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறீங்க பாருங்க. என்ன நடந்திருக்கு, இவர் யாரும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. இவர் தெரியாத வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, ஒரு இந்தியால இருக்கவே மாட்டார். இன்கேஸ் அவர் இந்தியால இருந்தாலும் ஒரு இந்தியனா இருக்க மாட்டார். ஓகே, ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி குரூப் சேர்ந்த ஒரு அனில் அம்பானி. இவர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டாரு. மேபி அவருடைய ஒரு கம்பெனிக்கு வந்த அமௌண்ட்டை இன்னொரு கம்பெனில எடுத்து போட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ தப்பு தான், பெரிய தப்புலாம் கூட இல்லை. ஆனா அதுக்கு செபி எடுத்த ஆக்ஷன் பாருங்க. அனில் அம்பானி
and 24 others banned from security market by SEBI for 5 years. நீ எவனா வேணா இருந்துட்டு போ, என்னுடைய கண்டிஷன்ஸ் மீறி நீ ஏதாவது பண்ணேன்னு சொன்னா நான் டைரக்டா உன் மேல ஆக்ஷன் எடுத்துருவேன். இவர் வந்து ஐயோ முகேஷ் அம்பானியோட தம்பியாச்சு, இந்தியாலே பெரிய சாம்ராஜ்யமாச்சு, இவங்க விஷயத்துல என்ன பண்றது, கவர்மெண்ட் மோடி வந்து டைரக்டா பிரைம் மினிஸ்டர் வந்து தலையிடுவாரோ அப்படிலாம் கிடையாது. டைரக்டா ஆக்ஷன் எடுத்துருவாங்க. எங்களுடைய கண்டிஷன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணலன்னா இப்ப 5 வருஷத்துக்கு இவரால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியாது. ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இருக்காரு. இப்ப இது வேற தனியா ஒரு பிரச்சனை மாட்டேங்குச்சு. அப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்க செபி. ஏன்னா மக்களுக்கு வந்து இது மேல நம்பிக்கை போயிடக்கூடாது, மக்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஆக்ஷன்ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸோ வேற எந்த ஆன்லைன் ட்ரேடிங்லயும் கிடையாது. அதே மாதிரி பாருங்க, இவங்க யாரு, இவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சித்ரா ராமச்சந்திரன் ஒரு லேடி. ஓகே, இவங்க வந்து என்எஸ்சி உடைய ஒரு சீஃபா இருந்தாங்க. ஓகே, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற இதை என்எஸ்சி பிஎஸ்சி என்னங்கிறத கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதனுடைய சீஃபா இருந்த லேடி ரிசைன் பண்ணிட்டு போகும்போது ஜஸ்ட் எனக்கு என்னுடைய பர்சனல் ரீசனுக்காக ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு போயிட்டாங்க. ஆனா இவங்க போய் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களை கண்டுபிடிச்சாங்க. சரி போயிட்டாங்க, போயிட்டு போகுது, அடுத்த ஆளுங்களை பாத்துக்கலாம் அப்படின்னு கூட விடல. 1.5 வருஷம் கழிச்சு இவங்க பண்ண தப்ப கண்டுபிடிச்சு 1.5 வருஷம் கழிச்சு இவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அப்ப பாருங்க, நீங்க தப்பு பண்ணிட்டு போனாலும் விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் செபி காமிக்குது. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நமக்கு வந்து எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கான எல்லா மெஷர்ஸையும் செபி வந்து எடுத்துட்டு தான் இருக்குது. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சேர்மனா இருந்தாலும், அல்லது எவ்வளவு பெரிய பிசினஸ் நெட்வொர்க் வச்சிருந்தாலும், என்னுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மீறி நீ ஏதாவது பண்ணின்னு சொன்னா மக்களுடைய நம்பிக்கை போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் உன் மேல ஆக்ஷன் எடுப்பேங்கிறத என்ன பண்ணாங்க இவங்க காமிக்கிறாங்க. சரி, நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இன்னைக்கு பாருங்க. இன்னைக்கு வந்து வேர்ல்டு எந்த நாடுகள்ல இருந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்தியா வந்து எக்கனாமிலையும் பொறுத்த வரைக்கும் 5th largest எக்கனாமி இந்த வேர்ல்டு. அதே மாதிரி வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வரதுல இந்தியா 5வது இடத்துல இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்களா? இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. ஓகே, டாப் 10 இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன்ஸ் எந்த நாட்டுல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னா அதுல இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்கு. போன செஷன்ல கூட நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். அதாவது இந்தியா பாகிஸ்தானையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்களேன். நீங்க கிரிக்கெட் வந்து நீங்க மெஜாரிட்டி எல்லாம் பாக்குறவங்களா இருப்பீங்க. நானும் ஒரு கிரிக்கெட் பைத்தியம் தான். அதனால வந்து இப்ப கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, நீங்க பாகிஸ்தான் ஜெர்சில பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னு வைங்களேன், பாகிஸ்தானுடைய அந்த ஜெர்சில அவங்களுடைய ஸ்பான்சர்ஸ் வந்து பெப்சின்னு இருக்கும். இப்ப நீங்க பார்த்தாலும் பெப்சி தான் இருக்கு. ஏன்னா வேற யாருமே அவங்க வர மாட்டேங்கிறாங்க. பாகிஸ்தான்ல மல்டிநேஷனல் கம்பெனிங்கிறது இல்ல. காரணங்கள், பல காரணங்கள் இருக்கு. அங்க வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத கவர்மெண்ட். அதே மாதிரி வந்து அங்க வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகம். அட்டாக் சர்வசாதாரணம் இருக்குது. ஆர்மியுடைய ரூல் அதிகமா வருது. ஆனா இந்தியால அந்த மாதிரி இல்ல. இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து இது வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் மிலிட்டரி ரூல் அப்படின்றது இது வரைக்கும் வரல. இப்ப நம்முடைய இந்தியன் ஜெர்சிலே நீங்க பாருங்களேன். அதாவது என்ன இருந்துச்சு, பைஜோ அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு கம்பெனி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அன்அகாடமிங்கிற ஒரு கம்பெனி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹெர்பா லைஃப், இது மாதிரி பல ஸ்பான்சர்ஸ் வராங்க. காரணம் என்ன, இங்க வந்து நம்ம பிசினஸ் நிறைய பீப்புள் வராங்க, நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வருது. கிட்டத்தட்ட நம்முடைய சென்னை என்ன சொல்லுவாங்க, டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியா. டெட்ராய்ட்டுங்கிறது அமெரிக்கால வந்து ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. அந்த மாதிரி டெட்ராய்ட் ஆஃப் சவுத் ஏஷியான்னு சொல்ற அளவுக்கு சென்னை என்ன இருக்குன்னு சொன்னா வளர்ந்துருக்கு. ஏன்னா நிறைய கார் கம்பெனிஸ் வந்து சென்னையை சுத்தி தான் இருக்கு. அதே மாதிரி பெங்களூர் என்ன சொல்றாங்க, சிலிகான் வேலி அப்படின்னு சொல்றாங்க. சிலிகான் வேலின்னு என்ன சொல்றாங்க, ஏன்னா எல்லா ஐடி கம்பெனி வந்து அமெரிக்கால வந்து சிலிகான் வேலியில தான் இருக்கு. ஓகேங்களா? கலிபோர்னியா மாகாணத்துல தான் இருக்குது, அங்க சிலிகான் வேலியில இருக்குது. அது மாதிரி இந்தியாவுடைய சிலிகான் வேலிங்கிறது பெங்களூர். இப்ப இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்தியாவில் இருக்கிறதுனால வெளிநாட்டுல இருந்து பணத்தை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, கொட்டுறாங்க. ஆல்மோஸ்ட் இந்தியாவும் சைனாவும் தான் இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லயே வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து யூகே சார், யூகேலாம் இருக்கு, யூரோப்பியன் கண்ட்ரிஸா இருக்குன்னா அவங்க ஆல்ரெடி வளர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்போ அவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு 2-3% தான். இப்போ எனக்கு வந்து இப்போ வந்து 35 இயர்ஸ் ஆச்சு. இப்போ என்னுடைய ஹைட்டுங்கிறது வளர போகுது, அவ்வளவுதான். ஆனா என் பையனுக்கு வந்து 2-3 வயசு தான். அவன் வளருவானா இல்லையா? இப்போ அவன்கிட்ட வளர்ச்சி இருக்குமா, என்கிட்ட வளர்ச்சி இருக்குமா? ஹைட்டை பொறுத்த வரைக்கும் அவன் தான் வளரும். அந்த மாதிரி வந்து வளரக்கூடிய நாடுகள்ல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. நம்ம கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சேஃப்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? சரி. அப்ப இந்தியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சேஃப்டி இருக்குது. ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல கவர்மெண்ட்ல வந்து எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. கவர்மெண்ட் உடைய எம்ப்ளாயிஸ் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணும், பென்ஷன்ஸ் கொடுக்கும். ஓகேங்களா? 2004க்கு அப்புறம் இந்த பென்ஷன்ஸ் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அவங்களுடைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் உடைய சேலரியில வந்து ஒரு பிடித்தம் எடுப்பாங்க கவர்மெண்ட். அதை வந்து இஎஸ்ஐ, இபிஎஃப்ஓ அந்த மாதிரியான பல ஸ்கீம்ஸ்ல போடுவாங்க. அந்த இபிஎஃப்ஓ, இஎஸ்ஐ எல்லாம் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க வந்து வெறும் கவர்மெண்ட் உடைய பாண்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பாண்ட் அப்படிங்கிறது கடன் பத்திரம். ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க, இல்ல நீங்க 15% வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்.
அப்ப இவங்களுக்கும் பாருங்க, யாரு யாரு வந்து கம்பல்சரி ரிட்டர்ன்ஸ் திருப்பி கொடுக்கணுமோ. இப்ப என்னுடைய ஃபாதர் இன் லா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு கவர்மெண்ட் ரிட்டையர்டு தான். என்எல்சில வந்து ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பென்ஷன் வந்து 8000 தான் வருது. ஆனா நான் அடிக்கடி அங்க போயிட்டு இருந்தனால எனக்கு சில பேர் பழக்கமானாங்க. அவங்க இன்னும் ரிட்டையர் ஆகல. எங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து கிட்டத்தட்ட 25,000 வரும் அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? ஏன்னா இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் மார்க்கெட்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல இருந்து நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால நிறைய என்ன பண்ணலாம், அவங்களுக்கு வந்து பென்ஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அதே மாதிரி வந்து ஒரு காலத்துல வெறும் ஃபாரினர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் இருந்துச்சு. அவங்க வந்தா ஏறும், அவங்க வெளியே போயிட்டாங்கன்னா இறங்கும், அந்த மாதிரி. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸே வந்து அவங்க பெரிய கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு பினான்ஸ் மினிஸ்டர் அதோட பெருமையா சொன்னாங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுடைய தூண்கள்லாம் யார் மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் யாரு? உங்களை மாதிரி என்ன மாதிரியான சாதாரணமா சின்ன சின்னதா 5000, 10,000, 20,000 போடுறாங்களா இல்லையா? அந்த மாதிரி மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுடைய தூணா மாறிட்டாங்க. இன்னைக்கு ஃபாரினருடைய இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்முடைய மார்க்கெட்ல பழைய காலத்துல எப்படி வந்து அவங்க தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியாது அப்படின்ட்டு பினான்ஸ் மினிஸ்டர் ரெக்கக்னேஷன் கொடுத்துறாங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஐபிஓ. இந்த ஐபிஓ பாருங்க. இது வந்து ஐபிஓனா என்ன? நான் உங்களுக்கு மேலோட்டமா சொன்னேன். புதுசா ஒருத்தர் பிசினஸ்க்கு வராருன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கேட்பார். இப்போ ஒரு கம்பெனி, என்ன கம்பெனி? ரிசோர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ். அந்த ரிசோர்ஸ் ஆட்டோமொபைல்ஸ் அப்படிங்கிறது மக்கள் கிட்ட வந்து நாங்க வந்து ஒரு ஷோரூம் ஆரம்பிக்க போறோம், எங்க கிட்ட வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி அவங்க எதிர்பார்த்தது 12 கோடி தான். எத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தெரியுமா? எத்தனை கோடிக்கு சப்ஸ்கிரைப் ஆச்சு தெரியுமா? 4800 கோடி ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இப்ப பாருங்க, டேட் பாருங்க என்ன நடக்குது. August 27, 2024. ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸ் இது. ஓகேங்களா? பைக் டீலர் ஜஸ்ட் ரெண்டு ஷோரூம் ஓபன் பண்றதுக்காக, 8 எம்ப்ளாயிஸ் வச்சு ரெண்டு ஷோரூம் ஓபன் பண்றதுக்காக அவர் எதிர்பார்த்தது 12 கோடி. ஆனா அவருக்கு கிடைச்சது 4800 கோடி ரூபாய். அப்ப என்ன அர்த்தம்? மக்களுக்கா இருக்கக்கூடிய நம்பிக்கை இது காமிக்குதுன்னு அர்த்தம். இப்ப ரீசெண்டா இன்னொரு ஐபிஓ பாருங்க, பிரீமியர் எனர்ஜிஸ். இந்த கம்பெனி பாத்தீங்க சொன்னா வந்து ஐபிஓ இஷ்யூ பண்ணாங்க 450 ரூபா. என்னுடைய ஒரு ஸ்டாக் விலை 450 ரூபா. முதல்ல ஐபிஓ இப்ப நீங்க டைரக்டா மார்க்கெட்ல போய் வாங்கும்போது ஒரு 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 ஸ்டாக், ரெண்டு ஸ்டாக் உங்களால என்ன பண்ண முடியும்? வாங்க முடியும். ஆனா நீங்க ஐபிஓல வந்து ஒரு லாட்டா தான் வாங்க முடியும். லாட் அப்படிங்கிறது இப்ப பாருங்க, இவங்களுடைய லாட்ல 33 ஷேர் இருக்கு. இது ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி கொடுப்பாங்க. இந்த 33, ஒரு லாட்ல 33 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய பிரைஸ் 450 ரூபா. அப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு லாட்டுடைய பிரைஸ் 14,000 ரூபாய். ஓகேங்களா? ஓபன் ஆகும்போது பாருங்க எங்க இருக்கு இதோட பிரைஸ். கிட்டத்தட்ட வந்து என்ன ஆச்சு? டபுள் ஆயிருச்சு. 450 ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா 900க்கு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க 15,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்க கைக்கு வந்து எவ்வளவு கிடைச்சிருக்கும்? கிட்டத்தட்ட 30,000 கிடைச்சிருக்கும். இன் ரியாலிட்டி என்ன சொல்லணும்னா, நான் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். எனக்கு ரெண்டுல ஒரு லாட் எனக்கு கிடைச்சது. என்னுடைய லாஸ்ட் மண்டே, ஓகேங்களா, மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போது கிட்டத்தட்ட நான் என்னுடைய ப்ராஃபிட்டை நான் வெளியே சொல்றது இல்லை. அப்படியே நான் 16 இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்படியே டபுளா கிடைச்சு. ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்கேயாவது 14,000 இன்வெஸ்ட் பண்ணி 14,000 எடுக்க முடியுமா? ஆனா என்னன்னு சொன்னா ஒரு சின்ன இது வந்து நமக்கு அது அலாட் ஆகணும். அதுதான். இப்போ வந்து நம்ம அலாட் பண்ண நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா நம்ம மட்டும் அப்ளை பண்ண மாட்டோம். நம்மள மாதிரி 100 பேர் அப்ளை பண்ணுவோம். இப்போ அதுல 100ல என்ன பண்ணுவாங்க? ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்கீம் வச்சிருப்பாங்க. அதாவது 2 அலாட் பண்றவனுக்கு 1 கொடு, 10 அலாட் பண்றவனுக்கு 5 கொடு. இல்லைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு கொடு. இல்லைன்னு சொன்னா குலுக்கல் முறை, எப்படி வந்து ஹஜ் கமிட்டில வந்து குலுக்கல் முறையில செலக்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி குலுக்கல் முறையில இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு மாதிரி வச்சு இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது காமிக்குது. ஃபைனலா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு கிளாஸ் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. ஓகே, ஃபைனலா பார்க்க போறது என்ன சொன்னா, இன்னைக்கு வந்து மத்த நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட கம்பேர் பண்ணி பாருங்க. இப்ப நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்னா நீங்க அங்க மினிமம் 5 lakhs உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அப்படிதானே? கடைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அங்க வந்து நீங்க இன்டீரியர் ரெடி பண்ணணும், மெட்டீரியல் வாங்கணும், 5 lakhs. ஓகேங்களா? அது இல்லாம நீங்க 8 hours அங்க 10 hours அங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே. ஆனா அந்த மாதிரியான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல வேணுங்கிறது இருக்கா? கிடையாது. நீங்க எவ்வளவு உங்க கையில இருக்கோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். 50,000 கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், 5 லட்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு 5% ரிட்டர்ன்ஸ் அதில் கிடைக்கும். அப்ப மினிமம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரி, நீங்க ஒர்க்குக்கு போறீங்க, நீங்க சென்னையில ஒர்க் 8 hours கம்மி இல்லாம எந்த ஒர்க்கும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப 8 hours அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, இப்போ அஹ், இன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம். ஆக்சுவலி எங்க அப்பா வந்து கரூர்ல ஒரு ஐஸ் ஃபேக்டரியில மேனேஜரா இருக்காங்க. அவங்க டெல்லி போயிருக்காங்க. அதனால அவங்க வர வரைக்கும் 2 வீக்ஸ் நான் தான் அதை பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு காலைல 5:30 மணிக்கு ஃபோன் வருது, இப்படி பார் வேணும் அப்படின்ட்டு. காலையில 5:30 மணி.
இப்போ அந்த மாதிரி சில சமயங்கள்ல நம்முடைய ஒர்க்கிங் டைமை தாண்டி கூட சில சமயங்கள் நடக்கும். ஓகேங்களா? அப்போ 8 ஹவர்ஸ் மினிமம் இன்னைக்கு ஒர்க் ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்க ஃபுல் டைம் உட்காந்தாலே 9:15 இருந்து 3 வரைக்கும் தான். ஆனா அப்படி உட்கார வேண்டிய தேவை கூட உங்களுக்கு இருக்காது. நீங்க மேக்ஸிமம் 1 hour 2 hours தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. சரி, கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தானே சார் அப்படின்னா, கண்டிப்பா கோல்டுங்கிறது இப்ப நான் இது சொல்றேன் பாத்தீங்களா, இது எல்லாமே வந்து என்னன்னு சொன்னா கடையோ இல்ல ஒர்க்கோ கோல்டோ ரியல் எஸ்டேட்டோ இது எல்லாமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா இங்க இருக்கிறத விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பிளஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க வந்து ஒரு 8 ஹவர் ஒர்க் பண்றீங்க, அது உங்களுக்கு வந்து ஒரு 50 பிளஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸ்டாக் மார்க்கெட்னா ஒரு 51 பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நான் சொல்ல வரேன். கோல்டு இன்வெஸ்ட் பண்றீங்க, நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா எக்கனாமிஸ்ட் வந்து ரெசெஷன் பீரியட்ல தான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உலகத்துல இருந்து ஒரு பொருளாதார மந்தநிலை இருக்கா, அப்பதான் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. உதாரணமா கொரோனா வந்த டைம், அதே மாதிரி நம்மளுடைய இந்த 500 1000 செல்லாதுன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி சமயத்துல தான் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மத்தபடி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கோல்டு அப்படிங்கறத வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சரி, ரியல் எஸ்டேட் பார்க்கலாம். ரியல் எஸ்டேட் நல்லா போயிட்டு இருக்கே சார். ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து 6 மந்த்ஸ் 8 மந்த்ஸ்ல வந்து வாங்குறாங்க, வித்துட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ஆஃப் தி சிட்டில நடக்கும். இப்ப நீங்க இடம் வாங்குறீங்க, அந்த இடம் வாங்கும்போது அந்த இடம் வந்து 1 இயர் வந்து ரொம்ப லிக்விடிட்டி இருக்கணும் அப்படின்னா உங்க வந்து அது சிட்டிக்குள்ள இருக்கும். இன்னைக்கு வந்து நிறைய பேர் ரியல் எஸ்டேட் வந்து அவுட் ஆஃப் தி சிட்டி தானே பண்றாங்க. இப்ப சென்னை அப்படின்னா சென்னையை தாண்டி எங்க ஆகுது, செங்கல்பட்டையும் தாண்டி மேல்மருவத்தூர் கிட்ட தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு டவுன் எடுத்துக்கோங்க, திருச்சி, திருப்பூர், கோயம்புத்தூர், மதுரை, ரொம்ப அவுட் ஆஃப் தி சிட்டி போறாங்க. இப்ப நம்ம வந்து ஒரு என்ன பண்ணோம், ஒரு லேண்ட் வாங்குறோம். அந்த லேண்ட் 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிட்டோம். இப்ப நீங்க விற்கணும் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு ஆளும் கிடைக்காது. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்மளும் சில லேண்ட் வச்சிருப்போம், டக்குன்னு ஆளு கிடைக்காது. நமக்கு ஒரு எமர்ஜென்சி விற்கணும் அப்படின்னா கூட நம்மளுடைய எமர்ஜென்சி அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இன்னும் 20,000 கம்மியா கேட்பான். ஓகேங்களா? நார்மலா தெரியுது, சரி விற்கிறாருன்னு, சரி நம்ம பார்கெயின் பண்ணுவான். ஆனா நமக்கு எமர்ஜென்சினா அவனுக்கு தெரிஞ்சிடும், ஓ இவர் வந்து எமர்ஜென்சி அதனால வித்தே ஆகணும், இன்னும் 20 ரூபா கம்மி பண்ணலாம்னு போய் கேட்பான். சரி அப்படி இல்லை சார், எனக்கு வந்து நான் 2 லட்சம் ரூபா நான் வந்து ரியல் எஸ்டேட்ல நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இடம் வாங்கிட்டேன். ஆனா திடீர்னு எனக்கு ஒரு 20,000 எமர்ஜென்சி அப்படின்னா 2 லட்ச ரூபால இருந்து 20,000 இடத்த மட்டும் நம்மளால வெட்டி எடுக்க முடியுமா? முடியாது. 20,000 வந்து எப்படி பண்றது? போய் கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வச்சு கடன் வாங்கினாலும் அதுக்கு வட்டி கட்டணும். அப்படி யாரும் கொடுக்க ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்க 10 லட்ச ரூபா போடுறீங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் வெளியே எடுக்கணும், அதை மட்டும் தனியா கட் பண்ணி 1000 ரூபாய் உங்களால வெளியே எடுக்க முடியும். 1 கோடி ரூபாய் வச்சிருக்கீங்க, ஒரு டீ டீ குடிக்கிறதுக்கு ஊருக்கு போறதுக்கு ஒரு 5,000 ரூபாய் வேணுமா? அந்த 5,000 மட்டும் கட் பண்ணி உங்களால வெளியே எடுக்கும். இப்ப இந்த மாதிரி மத்த பிசினஸ் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு எதுல இருக்குன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது. இன்னும் நம்ம வந்து இதை செய்யறதுக்கு தயங்கணும் அப்படின்னு சொன்னா அதனால லாஸ் யாருக்கு ஏற்படும், நமக்கு தான் உண்டாகும். அடுத்தடுத்து மத்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து க்ரோ ஆகிட்டே போயிட்டு இருக்காங்க. நம்ம ஷரியத்துடைய ஆங்கிள்னு சொல்லிட்டோம், நம்ம என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டோம். மத்த கிரிப்டோ கரன்சில கண்ணை மூடிட்டு நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. எத்தனை லாஸ் ஆனவங்க நான் என் கண் முன்னாடியே நான் பார்த்திருக்கேன். அதுல வரக்கூடிய நம்பிக்கை கூட இவ்வளவு செக்யூரிட்டி சேஃப்டி இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் மேல நிறைய பேருக்கு வருது. ஓகேங்களா? அதனால இதுக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கான கோர்சஸ் தான் இப்ப நாங்க சைஃபால வந்து உங்களுக்காக நாங்க கொடுக்குறோம். நாங்க கொடுக்கக்கூடிய கோர்சஸ் உடைய ஒரு ஷார்ட் சம்மரி தான் இது. ஓகே, இப்ப என்ன இருக்கும்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது அரௌண்ட் 1 ஹவர் இருக்கும். இதுதான் நாங்க மேஜர் எடுக்க போற டாபிக்ஸ்: பேசிக் டெர்மினாலஜி, இஸ்லாமிக் ஆங்கிள், டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சப்போர்ட், சைக்காலஜி எல்லாத்தையும் நாங்க வந்து கிட்டத்தட்ட வந்து 2 வீக்ஸ் வந்து தியரி கிளாஸஸ் போகும். அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் இருக்கும். மொத்தம் வந்து 1 மாசத்துக்கு கிளாஸ் நடக்கும். 1 ஹவர் ஒரு கிளாஸ் இருக்கும், அரௌண்ட் 1 ஹவர் முன்ன பின்ன ஆகலாம். ஓகே, உங்களுக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும்? பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங். இதோட கடைசி பேட்ச்ல வந்து ஒரு மௌலவி ஜாயின் பண்ணாரு. அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவர் வந்து வெறும் 5வது தான் படிச்சிருக்காரு. எனக்கு வந்து இங்கிலீஷ்லாம் அவ்வளவு தெரியாதுன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணாருன்னா என்கிட்ட ரெக்கார்டிங்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு ஒரு 2 3 தடவை பாக்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு புரியுற மாதிரி அவர் தமிழ் எழுதி வச்சுக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு புரியுற மாதிரி தமிழ் எழுதி வச்சுக்கிட்டு அந்த தமிழை வந்து திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி 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 கத்துக்கிட்டு இருக்காரு. வெறும் 5வது தான் படிச்சிருக்காரு. இப்ப இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து யாரும் வந்து இல்ல, மினிமம் 10 12 காலேஜ் வரைக்கும் இன்னைக்கு டிகிரி எல்லாம் வாங்கிடும். இப்ப என்னுடைய ஃபோக்கஸ் ஆரம்பத்துல யார் மேல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உலமாக்கள் மேலே, இஸ்லாமிய பெண் தான் இருந்துச்சு. அதுக்கான அனுபவத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்களுக்கு பள்ளிகள்ல வந்து நான் ஒரு ஆலிம் மதரசால ஓதிருக்கேன், அதனால அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரல. அவங்களுக்கு பொதுவாக பள்ளிகள்ல வந்து கம்மியான சம்பளம் தான் இருக்கும். அப்ப அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வேணும், அதே சமயத்துல அவங்க டைம் அதிகமா ஸ்பெண்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். நிறைய மூலமாக என்கிட்ட கத்துக்கிட்டாங்க கிளாஸஸும். ரெண்டாவது, இஸ்லாமிய பெண்கள் ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு படிக்கிறாங்க, ஆனா அவங்களால அதை வச்சு பெருசா ஏர்ன் பண்ண முடியல. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களை வெளியே அலோவ் பண்றது ரொம்ப கம்மி. நான் வந்து மெஜாரிட்டியை சொல்றேன்.
அதே மாதிரி கல்யாணம் ஆகிட்டா கூட வந்து கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில வந்து வெளியே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ். அதுவும் தப்பு சொல்ல முடியாது, கரெக்ட் தான். இப்போ வீட்லயே அவங்க இருந்துகிட்டே அவங்களுக்கு இன்கம் ஜெனரேட் பண்றதுக்கான ஏதோ ஆப்ஷன் சொன்னா இது பெஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அவங்க வீட்லயே இருந்துக்கலாம், கையில ஒரு லேப்டாப் இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இப்போ நார்மலா குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் அவங்க காலைல வேலைக்கு 9 o'clock கிளம்பிடுறாங்கன்னா அதுக்கு தான் மார்க்கெட் ஆரம்பிக்குது. குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி மார்க்கெட் முடிஞ்சிருது. அப்போ ஒரு அவங்க கன்வீனியன்ட் டைம்ல தான் இருக்குது. இப்ப நான் வந்து உலமாக்கல் இஸ்லாமிய பெண்கள்னால மத்தவங்க செய்யக்கூடாதுன்ட்டு இல்ல, மேஜரா நான் ஃபோக்கஸ் பண்ணேன் அவங்க தான் இது தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக. மத்தவங்க நீங்க ஃபுல் டைம் எடுத்து செய்றவங்களும் இதுல இருக்காங்க, இல்ல மத்த வேலையும் பார்த்துட்டு அவங்க பார்ஷியலா செய்றவங்களும் இதுல இருக்காங்க. ஆனா மத்தபடி மொத்தத்துல என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு பெனிஃபிஷியலா இருக்கு. எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வடிவத்துல தான் என்ன இருக்குன்னு சொன்னா நாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அது எப்படிங்கிறத நாங்க செஞ்சுக்கோம். ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இது ஒரு கடல் இது. ஓகேங்களா? இதுல வந்து 30 40 வருஷமா இன்னும் கத்துக்கிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. இல்ல நாங்க ஆக்சுவலி என்ன பண்ணுவோம் சொன்னா கரையோரமா உட்காந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத நாங்க சொல்லி தர போறோம். எனக்கு கடலுக்குள்ள போய் எனக்கு மீன் பிடிக்கணும்னு சொன்னா நீங்க அது உங்களுடைய இருப்போம். நீங்க அதுக்கு அடுத்தது கரையில உட்காந்து மீன் பிடிச்சு அதுக்கப்புறம் நீங்க உள்ள போட் எடுத்துட்டு கடலுக்குள்ள போறது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம் சொன்னா அடுத்தடுத்து உங்க நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிக்கலாம். அதுவும் நாங்க எப்படிங்கிறத நாங்க சொல்லுவோம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது நீங்க மேல மேல இன்னும் வந்து கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு. அதனால எங்களுடைய கோர்சஸ் உடைய ஒரு ஷார்ட் ஃப்ரேம் ஒர்க் இது. நம்முடைய அகாடமியை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இதோட நம்முடைய செஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க கேட்கலாம். ரியாஸ் சார்ட்ட நான் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன் சார். கேட்க ஒரு ப்ளீஸ். السلام عليكم. ஜஸாக்கல்லா ஹைர் சார். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ண எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் இது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து கம்மிங் 17th செப்டம்பர் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 month ட்ரைனிங், 2 weeks தியரி கிளாஸஸ், 2 weeks ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த சேட் பாக்ஸில் வந்துட்டு குரூப் லிங்க்கு போட்டிருக்கேன். நீங்கள் எல்லாரும் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் வந்து கம்மிங் 17th செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10,000. ஸோ நம்ம வந்து ஆஃபர் 5,000 ஆஃபர் கொடுத்துட்டு இப்போதைக்கான ஃபீஸ் வந்து 5,000 அப்படின்ற மாதிரி தான் எல்லாத்துக்கும் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்ன அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரோமோ கோட் வந்து சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ரியாஸ் சைபா அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து என் நம்பரும் நான் சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். எனக்கு நீங்கள் சேட் பண்ணுறப்போ நீங்கள் அந்த ப்ரோமோ கோடும் சேர்த்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அந்த 5,000லேயும் உங்களுக்கு 1,000 rupees டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கான ஃபீஸே வந்து வெறும் 4,000 தான் இந்த 1 month ட்ரைனிங். ஸோ நம்ம இன்னைக்கோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு நாலேஜ் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இந்த கோர்சஸ்க்கான ஆஃபர் பெனிஃபிட்டும் கிடைக்கணும் அப்படின்றது எங்களுடைய விருப்பம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது யாருக்காவது இருந்துங்கன்னா நீங்க கேளுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஸோ அவங்க இந்த அன்மியூட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நடந்த கிளாஸஸ் வந்து ரெக்கார்டட் லிங்க் வந்து குரூப்லேயே உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து சார் நாங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம், சப்போஸ் எங்களுடைய வேலையிலையோ இல்லை நாங்கள் படிக்கக்கூடிய அந்த ஸ்டடீஸ்லையோ எங்களால் ஏதாவது கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா ரெக்கார்டட் செஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு பர்டிகுலர் மொபைல் அப்ளிகேஷனே நாங்கள் தயாரிச்சிருக்கோம். அந்த மொபைல் அப்ளிகேஷனை நீங்கள் உங்கள் மொபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுடைய எல்லா நாங்கள் அனுப்பக்கூடிய எல்லா ரெக்கார்டிங்ஸும் நீங்கள் பார்த்துக்கலாம். கிளாஸ் டைமிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான இன்ட்ரெஸ்டிங் டாபிக்னால ஸோ மார்னிங் வந்து நடத்துகிறப்போ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக புரியும் அப்படின்றதுக்காக மார்னிங் 7 to 8 o'clock அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மொபைல் அப்ளிகேஷனை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மொபைல் அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். அதுலேயே நீங்கள் வந்து விடுபட்ட கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 10,000 ஃபீஸ் இது. ஆல்மோஸ்ட் 5,000 டிஸ்கவுண்ட் மாதிரி கொடுத்துட்டு வெறும் 5,000 மட்டும்தான் நம்ம வந்து கோர்ஸ் ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு அந்த 5,000லேயே ஒரு 1,000 ஆஃபர் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் வந்து 5,000 பே பண்ண தேவையில்ல, 4,000 பே பண்ணால் போதும். ஸோ புரியுது மௌலானா, மக்தப் டைமு இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனால் இதை தவிர்த்து வேற எங்களுக்கான டைம் வந்து வேற ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம ட்ரைனரை வந்து குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம், ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில். அது இல்லாமல் நீங்கள் விடுபட்ட கிளாஸஸை நீங்கள் திருப்பி உங்களுடைய மக்தப் கிளாஸு மற்ற எல்லாம் உங்களுடைய ஒர்க்கெல்லாம் முடிச்சு ஃப்ரீ டைம்லேயே நீங்கள் திருப்பியும் வாட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிளாஸில் ஜூமில் உங்கள் வீட்லேயே உட்காந்து உங்கள் பள்ளியிலேயே உட்காந்து எப்படி நீங்கள் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணீங்களோ இதே மாதிரி எஃபெக்ட் தான் ரெக்கார்டட் கிளாஸ் பார்க்குறப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரோமோ கோட் ஆஃபரை வந்து மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. மேபி அது தெரியல, மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்றத நான் வந்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி இப்போ சேட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய நம்பரும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். அதுலேயும் மெயினாக வந்து எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன் நான். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோமோ கோட் திருப்பி அனுப்பியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா இந்த ப்ரோமோ கோட் வச்சு நீங்கள் என்கிட்ட பேசுகிறப்போ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். நீங்கள் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த பேர்லாம் வந்து நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆஃபரை கிளைம் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நான் சேட் பாக்ஸில் குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் மெயினாக வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பற்றியும் நான் அந்த அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபக்ருதீன் பாய் என்ன டவுட் கேட்டிருக்கீங்க அப்படின்னு புரியல. ஹவு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட்டட் ஜஸ்ட் வீக் பிஃபோர். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் இப்போ ஆல்ரெடி ஜாயின் பண்ணி விட்டுருப்பேன் நான். ஸோ இந்த செஷன்ல இருந்து யாராவது நீங்கள் பே பண்ணீங்கன்னா கூட உங்களை ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்புன்னு சொல்லி தனியாக ஒரு குரூப் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இனிமேல் இந்த மாதிரி வந்து காமனாக பப்ளிக்காக ஜூம் லிங்க்லாம் வராது, எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் மட்டும்தான் வரும். இது கொஞ்சம் ஃப்ரீ செஷன்னால நம்ம காமன் ப்ரொமோஷனாக பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனரையும் நம்ம குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். உங்களுக்கான ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய டைமில் வந்துட்டு நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கேட்கலாம். அவரும் எல்லா அப்டேட்ஸும் கொடுப்பாரு இன்ஷா அல்லாஹ். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா கூட அது வந்து குரூப் கிடையாது. நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் உங்களை தனியாக ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்னு ஒன்று ஆட் பண்ணுவோம். அதில் மட்டும்தான் ட்ரைனர் அவைலபிலிட்டியாக இருப்பார், மற்ற குரூப்பில் ட்ரைனர் இல்லை. ஸோ ஜஸாக்கல்லா ஹைர். இந்த செஷனை வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏதாவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக இன்றைக்கே நேம் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து கொடுப்போம் நாங்கள். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு சாஃப்ட்வேரில் அதை அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். அந்த நம்பர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து திருப்பி இந்த ஆக்சஸ் வேணும், ரெக்கார்டிங் ஆக்சஸ் வேணும் அப்படின்னா உங்கள் பேர்லேயே நிறைய பேர் இருப்போம், உமர்லேயே நிறைய பேர் இருப்போம், சுலைமான்லேயே நிறைய பேர் இருப்போம். அப்போ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு வச்சு தான் நம்ம உங்களுக்கான ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது அது பண்ண முடியும். அது போக வந்து ஜூம்லேயும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுறப்போ உங்களுடைய நேமில் நீங்கள் அட்டென்ட் பண்ண கூடாது, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் தான் நீங்கள் அட்டென்ட் பண்ணணும்.
பிரதர் வந்து எப்படி பே பண்றதுன்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து நான் நம்பர் இப்போ உங்களுக்கு டைப் பண்றேன். அந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா, நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் அனுப்புவேன் உங்களுக்கு. ஸோ அந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய பர்சனல் நம்பர். ஸோ இதுக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருவோம். இல்ல குரூப் லிங்க் எனக்கு வரல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட, நான் குரூப் லிங்க்கும் ஷேர் பண்ணிருவேன். நீங்க குரூப்ல அக்காமடேட் ஆயிட்டீங்கனாலே, உங்களுக்கான சைபால இருந்து இதுவரைக்கும் நெறைய இனிஷியேட்டிவ் பண்ணியிருக்கோம். அந்த இனிஷியேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்ஸா வந்துரும். ஸோ டிமேட் அக்கவுண்டிங் ஓப்பனிங் இத பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கோர்ஸ் ஸ்டார்ட் பண்றப்போ தான் மிஸ்டர் முகமது உமர் சார் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க.